அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹதீஸுகளை எப்படி ஏற்றுக்கொள்வது, எப்படி நிராகரிப்பது என்பதற்கு புதிய அடிப்படைகளை உருவாக்கி குர்ஆனுக்கு முரண்படுகின்ற செய்திகள் என்றும், அறிவியல் உண்மைகளுக்கு கண்ணுக்கு புலப்படுகின்ற உண்மைகளுக்கு மாற்றமாக வரக்கூடியவைகளையும், நபிகளார் இப்படியெல்லாம் சொல்லியிருப்பார்களா என்று அவரவர் புரிந்து கொள்ளுகின்ற விளக்கத்தின் அடிப்படையிலும், ஹதீஸுகளை மறுக்கலாம் என்று புதிய அடிப்படைகளை வகுத்து சொல்லுகின்ற பிஜே அவர்களுக்கு அவர் காட்டுகின்ற அடிப்படைகள் அவர்களுக்கே எதிரானது, அவருடைய வாதம் பிழையானது என்ற அடிப்படைகளை நாங்கள் அவருடைய கூற்றிலிருந்தே நாங்கள் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் அறிஞர்கள் குர்ஆனுக்கு முரண்பட்டால், உண்மை நிலைகளுக்கு மாற்றமாக வந்தால், அல்லது நபி அவர்கள் இப்படி சொல்லியிருப்பார்களா என்று அவரவருடைய சிந்தனைக்கு படுவதையெல்லாம் குர்ஆனுக்கு முரண் என்று மறுக்கலாம் என்று சொல்லுகின்ற பிஜே அறிஞர்களுடைய சில கூற்றுக்களை காட்டினார். அந்த கூற்றுக்களுக்குரிய பதில்களை நாங்கள் இரண்டாவது தொடரிலே பார்த்தோம். அதனுடைய சுருக்கத்தை பார்ப்பதாக இருந்தால், முஸ்லிம் இமாம் அவர்கள் அவருடைய முன்னுரையிலே கொண்டு வந்த முதலாவது செய்தியை காட்டினார்கள். அந்த ஹதீஸுக்கு பின்னால் எப்படி பொய்யுரைத்தார், முஸ்லிம் இமாம் அவர்கள் அறிவிப்பாளரை பார்த்துத்தான் ஹதீஸை மறுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, கருத்தை பார்த்து ஹதீஸை மறுக்கலாம் என்கிற ஒரு கருத்திலே தான் முஸ்லிம் இமாம் பதிவு செய்தார்கள் என்று முஸ்லிம் இமாம் அவர்கள் மீது பொய் சொன்ன செய்தியை பார்த்தோம். அதே போன்று ரபி இப்னு ஹுசைன், இப்னுல் ஜவுசி, அப்துர் ரஹ்மான் பின் மஹதி புல்கீனி, இந்த இமாம்களெல்லாம் குர்ஆனுக்கு முரணாக இருந்தால், புத்திக்கு புலப்படாததாக இருந்தால், அறிவியல் உண்மைகளுக்கு மாற்றமாக இருந்தால் மறுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று ஒரு சில அறிஞர்களுடைய கூற்றுக்களை கொண்டு வந்து ஆதாரம் பிடித்தார். அவைகளெல்லாம் இருட்டடிப்பு செய்யப்பட்டு, அவைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற புத்தகங்களில் இருக்கின்ற கருத்துகளுக்கு மாற்றமாக பிஜே அவர்கள் சுயமாக அந்த அறிஞர்களுடைய கருத்துக்களை பிழையாக மொழிபெயர்ப்பு செய்து மக்களை வழிகெடுக்கிறார் என்கிற அந்த செய்தியை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று அந்த அறிஞர்களெல்லாம் ஹதீஸுகளை எடுக்கின்ற நேரம் தன்னை விட ஹதீஸ் துறையில் தலை சிறந்தவர்களான பண்டிதர்களான ஹதீஸ் கலையிலே உச்சகட்டத்திலே இருந்த அறிஞர்களிடத்தில் ஒரு ஹதீஸை எடுத்து காட்டி சஹீஹா லஈஃபா என்று முடிவெடுக்கிற அளவுக்கு முன்னைய அறிஞர்களுடைய அறிவோடு தொடர்பு பட்டிருந்தார்கள். ஆனால் பிஜே தன்னை ஓர் அறிவாளியாக, இந்த நூற்றாண்டிலே இருக்கின்ற ஒரு மேதையாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு தன்னுடைய வழிகட்ட சிந்தனை போக்காலே வழிகட்டு போனார் என்ற செய்தியை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று இந்த அறிஞர்கள் பதிந்திருக்கின்ற அந்த கூற்றுக்கள் எல்லாம் எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று அவரவர்களுடைய புத்தகங்களை வாசித்தாலே அது பிஜே அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடியது, பிஜே அவர்களுக்கு மாற்றமாகவே அந்த புத்தகங்கள் சாட்சி சொல்லக்கூடியது என்ற அடிப்படையை பார்த்தோம். அன்பார்ந்தவர்களே, கடைசியாக அந்த அறிஞர்கள், குறிப்பாக இமாம் புல்கீனி, அதே போன்று அப்துர் ரஹ்மான் பின் மஹதி, அவர்களுடைய கூற்றுக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற புத்தகங்களுடைய பெயர்களை நாங்கள் சொன்னோம். அவர்கள் எந்த தலைப்புக்கு கீழால் அதை பதிவு செய்திருக்கிறார்கள், அந்த பகுதியையும் நானும் நீங்களும் விளங்க வேண்டும். அவர்கள் இந்த அறிஞர்களுடைய கூற்றுக்களை எல்லாம் பதிவு செய்திருப்பது எங்கே என்றால், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகளை இனம் காணுவது எப்படி, அப்படி ஒரு தலைப்பிட்டு அதற்கு கீழால் தான் இந்த அறிஞர்களுடைய கருத்துக்களை கொண்டு வருவார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்துல முக்கியமான ஒரு சில செய்திகளை நம்ம விளங்கணும். என்னென்னா, இந்த குர்ஆனுக்கு முரண்பட்டால் அல்லது தெளிவான ஆதாரத்துக்கு முரண்பட்டால், உண்மை நிலைக்கு மாற்றமாக இருந்தால் ஹதீஸுகளை மறுக்க வேண்டும் என்று சொன்ன அந்த அறிஞர்களுடைய கூற்றுக்கள் எல்லாம் எங்கே பதிவு செய்யப்படுகிறது என்பதை அந்தந்த புத்தகங்களை புரட்டி நாங்கள் பார்க்கிற நேரம் அன்பார்ந்தவர்களே ஆச்சரியமாக இருக்கிறது.
பிஜே ஹதீஸ் கலையிலே இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகளை பற்றி படித்திருக்கிறாரா? இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள் தொகுக்கப்பட்ட அந்த பகுதியை வாசித்திருக்கிறாரா என்று ஆச்சரியப்படுகிற அளவுக்கு பிஜேவுடைய முடிவு இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்று சொன்னால் என்ன? ஒரு அறிவிப்பாளர் தொடரிலே ஒரு பலவீனமான நபர் வந்தால் அல்லது சஹீஹான ஹதீஸுக்கு சொல்லப்படுகின்ற 5 நிபந்தனைகளில் ஒரு குறைபாடு இருந்தால், ஹசன் என்ற தரத்தில் வரக்கூடிய ஹதீஸுக்குள்ள நிபந்தனைகளில் ஒன்று குறைந்து விட்டால், அப்படிப்பட்ட ஹதீஸுக்குத்தான் பலவீனமான ஹதீஸ் என்று சொல்வார்கள். அந்த பலவீனமான ஹதீஸை பல வகைகளாக பிரிப்பார்கள். அப்போ அந்த பலவீனமான ஹதீஸ்ன்றது சஹீஹான ஹசனுடைய தரத்தில் இல்லாத சனதுகளை கொண்ட ஹதீஸுக்குத்தான் பலவீனமான ஹதீஸ் என்று சொல்லுவாங்க. அந்த ஹதீஸ் ஏன் பலவீனமாவியது என்பதை வைத்து பலவீனமான ஹதீஸுகளை பல கூறுகளாக பிரிப்பார்கள். இதில் பலவீனத்தில் மிக மோசமானது தான் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்பது. பிஜி அவர்களை வைத்து இந்த பாடத்தை தனியே விளங்கப்படுத்த வேண்டும். ஏன்னா அவருக்கு எல்லாம் குழம்பி போயிருக்குது. இதுதான் அடிப்படை. இந்த அறிவிப்பாளருடைய பலவீனத்துக்கான காரணம் பொய்யுரைத்தல் என்பதாக இருக்குமானால் அந்த ஹதீஸுக்கு இட்டுக்கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் தத்ரீபுர் ராவியோ அல்லது எந்த இஸ்திலா ஹதீஸுகள் எப்படி கையாளணுன்ற எந்த புத்தகத்துக்கு போய் பார்த்தாலும் தெளிவாக உங்களுக்கு பார்க்கலாம். ஒரு அறிவிப்பாளர் பொய்யர் என்று விமர்சிக்கப்பட்டிருந்தால் அவருடைய ஹதீஸுக்குத்தான் இட்டுக்கட்டப்பட்டது என்று சொல்லுவாங்க. இப்போதான் ஒரு கேள்வி வரும், அந்த இட்டுக்கட்டினவர்ன்றதை நீங்கள் எப்படி அறிஞ்சுகள்வீங்க? பொய்யர்ன்றது விளங்கிடும், இவர் ஹதீஸை பொய்யாகத்தான் சொல்லியிருக்கிறாருன்னு எப்படி நீங்கள் விளங்கிக்க? நீங்கள் ஒரு கேள்வி வரும் தானே. பொய்யானவர் உண்மை சொல்லலாம் தானே, பொய்யானவர் உண்மை சொல்லலாம். இவர் பொய்யராக இருந்து கொண்டு இவர் இட்டுக்கட்டி இருக்கிறார் என்பதை எப்படி அறிந்து கொள்வீர்கள் என்ற ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி வரும் பொழுதுதான் அறிஞர்கள் சொல்லுவாங்க, அவரே ஏற்றுக்கொள்வார். உதாரணமாக நூஹ் இப்னு மூசா மாதிரி குர்ஆன் விஷயத்தில் நிறைய இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள் அவரே சொன்னார், நான் இட்டுக்கட்டினு வாயால் ஏற்றுக்கொண்டார். அது மாதிரி குர்ஆனுக்கு நேர் முரணாக இருக்கும். அது முரணுண்டா என்னன்னு முதலாவது விளங்கணும். என்ன, குர்ஆன் ஒன்று சொல்லுது, ஹதீஸில் 2 வந்திருக்கு. அப்படி வச்சுக்கோங்க. குர்ஆன் இருக்குதுன்ற ஒன்று ஹதீஸில் வெளிப்படையாக இல்லைன்னு வருது. இது வெளிப்படையான முரண். இப்படி குர்ஆனை நல்லா அறிஞ்ச அந்த இமாம்கள்கிட்ட போய் குர்ஆன் இருக்குதுன்னு சொன்ன ஒன்றை உதாரணமாக எப்படி உதாரணம் காட்டுவாங்க தெரியுமா? காபத்துல்லா இருக்குது உலகத்தில். வந்தவர் சொன்னார் காபத்துல்லா இல்லைன்றாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உலகத்தில் காபத்துல்லா ஒன்று இல்லைன்னு சொன்னாண்டா ஒட்டோவா என்ன செஞ்சிடும்? இவர் பொய் சொல்கிறான்னு விளங்கிடும். இஸ்லாம் ஹஜ்ஜி வணக்கம் மக்கால தான் செய்யணும்னு சொல்லுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மதீனாவிலே ஹஜ்ஜி செய்யலாமுண்டு. இப்படி ஒருத்தர் சொன்னார்னு வைங்க, இதைத்தான் அவங்க விளங்கப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி அந்த அறிவிக்கிற அந்த வாசகம் இருக்குது பாருங்க, அந்த அறிவிக்கிற வாசகம் மட்டகரமான வாசகமாக இருக்குது. இப்படி ஒரு வாசகத்தை நபி அவர்கள் சொல்ல மாட்டார்கள் என்று கேட்கும் பொழுதே விளங்குது. நல்லா விளங்கிக்கங்க. அறிவிப்பாளரில் பொய்யர் வந்திருந்தா தான் இப்படியெல்லாம் தேடுவாங்க. நல்லா விளங்கிக்கங்க. இதை அறிவிப்பாளர் நம்பகமானவர் இருந்தால் கருத்தை பார்க்கவே மாட்டாங்க. பின்னுக்கு நான் உங்களுக்கு காட்டுவேன் எப்படியெல்லாம் பார்த்தாங்கன்னு. அறிவிப்பாளரில் டவுட்டு வந்துட்டால், அறிவிப்பாளர் பொய்யராக இருந்தால் தான் இதெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, தேட ஆரம்பிச்சிருவாங்க. விளங்கிச்சுதான் உங்களுக்கு. எனவே இந்த அடிப்படையில் தான் அவங்க சொல்லுவாங்க, அறிவிப்பாளர் பொய்யராக இருந்தால் அவர் உண்மை கூட சொல்லலாம். எனவே அறிவிப்பாளர் இட்டுக்கட்டினான்றது ஒன்று அவர் ஏற்றுக்கொண்டிருக்கணும். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட அடையாளம் சொல்லுவாங்க. அதில் ஒன்று தான் குர்ஆனுக்கு முரண்படுறது, உண்மை நிலைக்கு மாற்றமாக வர்றது. இதெல்லாம் எப்போ பார்த்தாங்கன்றது தான் அடிப்படை. இதை பிஜே ஹதீஸ்கலை கிதாபுகளை திறந்து இலல் புத்தகங்களை பிரட்டி தத்ரீபுர் ராவி போன்ற புத்தகங்களை பிரட்டி பேசிக்லேருந்து படிக்கணும். அப்போ அவருக்கு விளங்கும். எனவே இந்த அடிப்படையில் தான் இப்னுல் ஜௌசி ரஹ்மஹுல்லா அவங்களோட கருத்தும் சரி, அப்துர் ரஹ்மான் இப்னு மஹ்தி அவர்களுடைய கருத்தும் சரி, இந்த அடிப்படையில் தான் பதிவு செய்யப்படுது. இதெல்லாம் மூடி மறைச்சிட்டு என்ன பண்ணுறாரு, சஹீஹான அறிவிப்பாளர் தொடரில் வந்ததையும் குர்ஆனுக்கு முரணென்று மறுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறாங்கன்னு பொய்யா அந்த அறிஞர்கள் மீது என்ன செய்கிறாரு, ஒட்டுமொத்த படுதூரையும் சுமத்துகிறார் என்றதை நானும் நீங்களும் மிக தெளிவாக விளங்கலாம். பாருங்க, உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் பாருங்க. முஸ்லிம் இமாம் அவங்க பதிவு செய்கிறாங்க, முன்னுரையில் பதிவு செய்கிறாங்க. எப்படி, அபு இஸ்ஹாக் இப்ராஹிம் ஒருத்தர் சொல்கிறார்,
என்ன சொல்றாரு, அப்துல்லா இப்னுல் முபாரக் அவங்கள்ட்ட போய் சொல்றாரு, அப்துல்லா இப்னு முபாரக் அவங்கள்ட்ட போய் சொல்றாரு, அபு அப்துர் ரஹ்மானே, ஒரு ஹதீஸ் ஒன்று வருது, நல்லா பார்த்துக்கங்க இந்த ஹதீஸை. இன்ன மினல் பிர்ரி பஅதல் பிர்ரி அம் துஸல்லிய லி அபவைக மஅ ஸலாத்திக. இந்த ஹதீஸ் அர்த்தத்தை பார்த்தா நல்ல அர்த்தம் பாருங்க. என்ன, உங்களோட தொழுகையோட உங்களோட வாப்பமாருக்கு பெற்றோருக்கு தொழுகிறது தான் அவங்களுக்கு செய்கிற மிகச்சிறந்த கடமை. நீங்கள் உங்களுக்கு நோம்பு பிடிக்கிறதோட உங்களோட உம்மாக்கு ஒரு நோம்பு, உங்களோட தந்தைக்கு ஒரு நோம்பு, இப்படி பிடிக்கிறது தான் அவங்கள நல்ல முறையில் மதிக்கிறது அப்படின்னு ஒரு ஹதீஸ் வருது. யார்கிட்ட போய் கேட்குறாங்க? அப்துல்லா இப்னு முபாரக்ன்றது ஹதீஸ் கலையில் அதி உச்சகட்ட தேர்ச்சி உள்ளவர். அவர்கிட்ட போய் இப்படி ஒரு ஹதீஸ் வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது இது நல்ல அர்த்தமா இல்லையா? ஒரு புள்ள தண்ட பெற்றோருக்கு செய்கிற கடமைகளுள் மிகச்சிறந்த கடமை தனக்காக தொழுவது போன்று அவர்களுக்காக தொழுவது, தனக்காக நோம்பு பிடிக்கிற மாதிரி அவர்களுக்கு நோம்பு பிடிக்கிறது. நல்ல அர்த்தமா இல்லையா? உங்களுக்கு உம்ரா செய்கிறீங்க, உங்களோட உம்மா வாப்பாவுக்கு உம்ரா செய்யலாம். உங்களுக்கு ஹஜ்ஜி பண்ணுறீங்க, அவங்களுக்கு ஹஜ்ஜி பண்ணலாம். உங்களுக்கு சதக்கா பண்ணுறீங்க, அவங்களுக்கு சதக்கா பண்ணலாம். இந்த மாதிரி அர்த்தம் தானே வருது. உங்களுக்கு தொழுகிற மாதிரி உங்களோட உம்மா வாப்பாக்கும் தொழுதுக்கங்க, நீங்கள் நோம்பு பிடிக்கிற மாதிரி உங்களோட உம்மா வாப்பாக்கும் நோம்பு பிடிங்க இப்படின்னு வந்தால் இதில் என்ன அர்த்தம்? எங்களோட ரத்தம் கொதிக்குதா அல்லது குர்ஆனுக்கு முறம் மாதிரி விளங்குதா? என்ன விளங்குது? உடனே கேட்குறாங்க, ஏன்டா இவங்க மரணித்த ஒருவருக்கு என்னென்ன நன்மைகள் சேரும்ன்றதெல்லாம் சஹீஹான ஹதீஸில் கரைச்சி குடித்தவங்க யார்? அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா போன்றவங்க அத்துப்படி அதில். அதனால் கேட்டாங்க, அப்துல்லா இப்னு முபாரக் அவங்க கேட்குறாங்க, அபு இஸ்ஹாக்கே, உங்களுக்கு இந்த செய்தியை சொன்னது யார்? உங்களுக்கு இந்த பாருங்க, தகவலை கேட்ட உடனே யாரை கேட்குறாங்க? உங்களுக்கு இந்த செய்தியை சொன்னது யார்? அவர் சொல்கிறாரு, எனக்கு ஷிஹாப் இப்னு ஹிராஸ் சொன்னார், சிக்கத்துன், அவர் நம்பகமானவர். சரி, அவருக்கு யார் சொன்னது? அவருக்கு ஹஜ்ஜாஜ் இப்னு தீனார், சிக்கத்துன், அவரும் நல்ல மனிதர் தான். அவர் யாருக்கிட்ட இருந்து சொன்னார்? அல்லாஹு அக்பர். ஒரு செய்தி வந்தால் எங்கே போகிறாங்கன்னு பாருங்கள். அறிவிப்பாளர் நம்பகமாக கையடிக்க மாட்டாங்க. கேட்டுட்டு சொன்னாங்க, அவரும் நம்பகமானவர் தான். அவர் யாருக்கிட்ட இருந்து சொல்கிறாரு? அவர் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்கிறாரு. விளங்கிச்சா உங்களுக்கு? உடனே அப்துல்லா எப்படி அறிவு இருக்குன்னு பாருங்கள். உடனே சொன்னாங்க, அவர் எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லுவார்? அவர் சஹாபி கிடையாதே, அவர் நபித்தோழர் கிடையாதே, அவருக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் இடையில மிக நீண்ட இடைவெளி இருக்குதே. எனவே இந்த ஹதீஸ் என்ன? பிழையானது. யாரை வச்சு தீர்மானிச்சாங்க? அர்த்தத்தை பார்த்து பிழைன்னு காண்றதுக்கு என்னமான இருக்கா? சொல்லிட்டு எப்படி சொல்கிறாங்கண்டா, அவங்க சொல்லும் பொழுதே சொல்கிறாங்க, சதக்கான்றது மரணித்தவருக்கு போய் சேரும்ன்றதுல கருத்து வேற்றுமை இல்லை. அப்போ இது என்ன மேலதிகமாக வந்திருக்குது. எனவே அறிவிப்பாளரில் கோளாறுக்கு தேடினாங்க. என்ன, ரசூலுல்லாஹ்க்கும் ஹஜ்ஜாஜ் இப்னு தீனாருக்கும் இடையில் மிகப்பெரிய. அப்போ இது ஹதீஸ் முன்கத்தி. விளங்குதா உங்களுக்கு? எனவே அறிஞர்களுக்கு ஒன்று வந்துட்டுதுன்னு சொன்னால் உடனே அவங்களுக்கு படும். யாரை தேடுவாங்க? அறிவிப்பாளரை தேடிடுவாங்க. இவர் என்ன, புகாரி இமாம், முஸ்லிம் இமாம், அபூதாவுது, திருமிதி, நசாய் போன்ற அறிஞர்கள் படாத பாடுபட்டு சஹீஹான நம்பகமான அறிவிப்பாளர் தொடர்தை கொண்டு தூக்கி வீசி போட்டு யார் மேலே பழிய போடுறாரு? அந்த தூய்மையான அறிஞர்கள் மேலே பழியை போடுகிறாருன்றதை உங்களுக்கு பார்க்கலாம். பாருங்கள், தத்ரீபுர் ராவியில் அந்த இமாம் சொல்லும் பொழுது, தத்ரீபுர் ராவி அதில் சொல்லும் பொழுது சொல்கிறாங்க, மினஸ் சவாப், சரியான புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு கூற்று என்னன்னு சொன்னால், வலகின்னல் வாதிஊன மின்ஹும், இந்த ஹதீஸ் கலையில் ஹதீஸுகளை இட்டு கட்டுறவங்க இருக்கிறாங்க தானே, அவங்கள வ இன் ஹஃபிய ஹாலுஹும் அலா கஸீரின் மினன் நாஸ், மனிதர்களில் அதிகமானவங்களுக்கு தெரியாட்டியும். இட்டு கட்டப்பட்டவங்க எல்லாருக்கும் விளங்காது. நம்ம சூரத்தை பார்த்து வெளித்தோற்றத்தை பார்த்து பிஜே நல்லவர்னு பார்க்குறோம் பாருங்க, இது மாதிரி நாங்கள் என்ன பண்ணிட்டு போயிடுவோம், நல்ல மனிதர்னு ஏமாந்துட்டு போயிடுவோம். சொல்கிறாங்க, இட்டு கட்டக்கூடியவர்களுடைய நிலைமை அதிகமான மனிதர்களுக்கு தெரியாவிட்டாலும் ஃபஇன்னஹு லம் யக்ஃப அலா ஜஹாபிதத்தில் ஹதீஸ், ஹதீஸ் துறையில் பாண்டித்தியம் பெற்றவர்களுக்கு அவங்க மறக்க மாட்டாங்க, உடனே அவங்களுக்கு விளங்கும். வனுக்காதிஹி, ஹதீஸுகளை துல்லியமாக ஆய்வு பண்ணுற அறிஞர்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு உடனே படும் இந்த ஹதீஸை இட்டு கட்டியிருக்கிறார், இன்னார் இட்டு கட்டியிருக்கிறார். எப்படி பிடிச்சார் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா?
அது மாதிரி துல்லியமாக இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வக்கது கீல லிபினில் முபாரக் யார் இப்போ நாங்கள் ஒரு செய்தி பார்த்தோமே அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு ஹாதிஹில் அஹாதீஸ் அல் மௌதுஆ இந்த இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள்னு சொல்றீங்களே அது எப்படி நீங்கள் முடிவெடுக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது தஈஷுலஹல் ஜஹாபிதா அந்த இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள் அக்குவேறு ஆணிவேறு பிரிக்கிறதுக்குண்டே பண்டிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதை தெரியுமா ஓதி காட்டினாங்க இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன் நாங்கள் தான் திக்ரை இறக்கி வைத்தோம் அதை நாங்களே பாதுகாப்போம் அப்போ திக்ரை கொண்டு என்ன நாடுறாங்க குர்ஆனை மட்டும் நாடினாங்களா இல்லை ஹதீஸையும் அல்லாஹ் பாதுகாப்பதாக சொல்லி ஜஹாபிதாக்கள் ஹதீஸ் துறையில் அறிவுள்ள மனிதர்களை வச்சு அல்லாஹ் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகளை காட்டி கொண்டிருக்கிறான் என்று அழகாக விளக்கம் சொன்னதை நாங்கள் பார்க்குறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இது சென்ற வாரத்துடைய ஒரு தொடர்ச்சி. நான் உங்களுக்கு போன கிழமை சொன்னேன், இந்த அறிஞர்களுடைய கூற்றுக்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிற புத்தகத்தை பாருங்க. எந்த தலைப்புக்கு கீழே கொண்டிருப்பாங்க, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகளை இனம் காணுவது. ஒரு ஹதீஸை இட்டுக்கட்டப்பட்டதாக்குவதல்ல, நல்லா விளங்கிக்கங்க. ஒரு ஹதீஸை தூக்கி வீசுவதற்கான அடிப்படைன்றதல்ல. இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்னா என்ன? சனதிலே ஒரு பலவீனமான வந்திருப்பார், அந்த பலவீனருக்கு என்ன விமர்சனம் வந்திருக்கும்? பொய் சொல்லுபவர் வந்திருக்கும். பொய் சொல்லுபவர் சொன்னதெல்லாம் இட்டுக்கட்டப்பட்டதில் வருமா? அவர் உண்மையும் சொல்லிடலாம். அதனால தான் இந்த கேள்வி வருது, நீங்கள் எப்படி இது இட்டுக்கட்டினார்னு முடிவெடுப்பீங்கன்னும் பொழுதுதான் இந்த அடிப்படையை சொல்கிறாங்க. எனவே அறிவிப்பாளர் தொடரில் பலவீனமானதைத்தான் அந்த அறிஞர்கள் எதோட வச்சு பார்த்தாங்க? குர்ஆனோட சஹீஹான ஹதீஸோட வச்சு பார்த்து முரணா வருதா, உடனே இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்னு என்ன பண்ணுவாங்க? முடிவெடுப்பாங்க. ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர் தொடரோடு, நம்பகமான அறிவிப்பாளர் தொடரோடு வந்ததை என்ன செய்யலாம் அந்த அறிஞர்கள்? ஒரு நாளும் குர்ஆனோட மோத வைக்கல் என்ற அடிப்படையை உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பின்னால் வரக்கூடிய கூற்றுக்கள் இருந்து உங்களுக்கு படிக்கலாம். எனவே இந்த அடிப்படையை நானும் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து கொண்டால், பிஜே அவர்கள் எப்படியெல்லாம் மனித சமூகத்தை வழிகெடுக்கிறார்ன்றதை எப்படி புரியலாம் தெரியுமா? நாங்கள் நேற்று ஒரு கூற்று பார்த்தோம். யார்ட? அப்துர் ரஹ்மான் இப்னு மஹதி அவர்களுடைய ஒரு கூற்று பார்த்தோம். அந்த கூற்றில் அவர்கிட்ட கேட்கப்படும், நீங்கள் எப்படி ஹதீஸுகளை சஹீஹ் லைஃப் புரிஞ்சுகள்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு வாசகம் சொல்லுவார். பிஜே இதைத்தான் ஊண்டி சொல்லுவார். என்ன? ஃபஹாதா, நாங்கள் எப்படி இதை சஹீஹ் லைஃப் பார்ப்போம்டா, கதாலிக்க லிதூலில் முஜாலசதி, அதிகமான அமர்வுகளின் மூலமும், வன் முனாதரதி, அதிகமான கருத்து பரிமாறர்கள் மூலமும், வல் ஹுப்ரி பிஹி, அதில் உள்ள தேர்ச்சியின் மூலமும் இது சரியானதா பலவீனமானதா நான் கண்டுகொள்வோம். இது எப்படி பிஜே விளங்கப்படுத்தினார்? அந்த ஹதீஸிலே நாங்கள் புரண்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல்னா யார் என்று நாங்கள் அறிந்து வைத்திருக்கிற காரணத்தினால, அந்த தகுதியுள்ள அந்த மாமனிதர் இந்த சொல்லுக்கு சொந்தக்காரர் இருக்க மாட்டார் என்று எங்களுக்கு தெரியும். அதன்படி சொல்கிறோம். என்ன செய்கிறாரு? எதனாலன்னு கேட்டால், கதாலிக்கலி தூளில் முஜாலசத்தி ஒல் முனால்தரத்தி ஒல் ஹபர்பிஹி, அதாவது அதிகமாக அந்த முஜாலசன சபைகள் அமர்வதன் மூலமாக, விவாதிப்பதன் மூலமாக ஒரு கருத்துருவாக எங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி உள்ள கருத்துக்கள் எல்லாம் ரசூல்லா சொல்லியிருக்க மாட்டாங்கன்ட்டு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்னு அப்துல் பர் இந்த செய்தியை என்ன செய்கிறாரு? அவருடைய நூலில் கொண்டு வர்றாரு. இது எப்படி பிஜே விளங்கப்படுத்தினார்? சிந்தனை உடனே என்ன செஞ்சிடும்? பட்டுடும். ரசூலுல்லா இப்படி சொல்லுவாங்களான்னு விளங்கிடும்லாம் சொன்னார் தானே. நாங்கள் என்ன விளங்குறோம்னு சொன்னால், இந்த பிஜேயுடைய ஆய்வுகளை எல்லாம் பார்த்து பார்த்து, பிஜேயுடைய சிந்தனை போக்குகளை எல்லாம் பார்த்து பார்த்து, அவருடைய எழுத்துக்களை எல்லாம் பார்த்து பார்த்து எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால், இவர் மூளை என்ன செஞ்சுருக்குது? குழம்பி, இவருக்கு ஹதீஸ் கலையும் தெரியாது, அறிஞர்களுடைய கூற்றுக்களையும் சரியாக புரிஞ்சு கொள்கிற ஆற்றல் இல்லை. இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுண்டா என்ன, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகளுக்கு அடையாளம் என்ன, அதை கூட வித்தியாசப்படுத்தி கொள்ள முடியாத அளவுக்கு குழம்பி போயிருக்கிறாரு. அதனால தான் மக்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்ன்றது தெளிவாக விளங்குதுன்ற ஒரு செய்தியை நாங்கள் அடிப்படை விடயமாக பதிஞ்சு கொண்டு, பிஜே என்ன பண்ணினாரு? எப்படியெல்லாம் குர்ஆனுக்கு முரணுண்டு சிந்தனை, தண்ட சிந்தனைக்கு பட்டா அந்த அறிஞர்கள் ஹதீஸை தூக்கி வீசுவாங்கன்றதுக்கு உதாரணங்கள் காட்ட வந்தார். அந்த உதாரணங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த 3வது பதிவு. இவ்வளோ நேரம் நான் சொன்னது உங்களோட 2வது பதிவுடைய ஒரு முடிவு. இப்போ பாருங்க, பிஜே அவர்கள் உண்மை தன்மைக்கு மாற்றமாக வரக்கூடியது, குர்ஆனுக்கு முரணாக வரக்கூடியது, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருப்பார்களான்னு விளங்குறதெல்லாம் மறுக்கலாம். அதுக்கு உதாரணம் சொல்கிறார். எப்படியெல்லாம் அறிஞர்கள் மறுத்தாங்க,
அதுக்கு இவர் கொண்டு வரக்கூடிய முதலாவது உதாரணம் என்ன தெரியுமா? முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி என்ன? அபு வாயில்ங்கிறவர் ஒரு அறிவிப்பாளர். இந்த செய்தி வந்து முஸ்லீமில் வருகிறது. அபு வாயில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மக்கள் மத்தியில் ஒரு செய்தியை வந்து பயான் பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாருன்னு கேட்டால், ஹரஜ அலைனா இப்னு மசூதின் பி சிஃபீன. இப்னு மசூத் அவர்கள் சிஃபீன் என்ற யுத்தம், சிஃபீன் என்றால் அலி அவர்களுக்கும் முஆவியா அவர்களுக்கும் நடந்த போர், அந்த யுத்தம் நடந்துச்சுல, அப்போ இப்னு மசூத் வந்தார்கள்னு ஒரு ஏதோ செய்தியை சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ அபு நுஐம்னு ஒரு ஆள் இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறவர், அவர்கிட்ட கேட்டவர், அவர் கேட்குறாரு, தராஹு புய்த பாதல் மௌத்தி, இப்னு மசூத் வந்து செத்த பிறகு எழுப்பப்பட்டாரான்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? இப்னு மசூது எங்களிடத்தில் வந்தார்னு இவர் ஆரம்பிக்கிறார். ஒரு அறிவிப்பாளர் முஸ்லீமில் வருது, இப்னு மசூத் எங்களிடத்தில் சிஃபீன் போரில் வந்தார்னு சொல்கிறார். அப்போ என்ன செய்கிறார்? அபு நுஐம் கேட்குறாரு, ஓஹோ ஒரு மூத்தா போயிட்டு திரும்ப எழுப்பி வந்துட்டார் அவர் அப்படின்னு கேட்குறாரு. ஏன் அப்படி கேட்குறாருன்னு கேட்டால், ஆமாம் இப்னு மசூத் வந்து 32, சிஃபீன் போர் வந்து 37. அப்போ இப்னு மசூத் மௌத்தா போய் 5 வருஷத்துக்கு பிறகு தான் என்ன செய்கிறது? சிஃபீன் நடக்கிறது. சிஃபீன் இடத்துல இப்னு மசூத் எங்கள்கிட்ட வந்தாருங்கிறார் இவர். அப்போ அவர் கேட்குறாரு, அப்போ செத்து போய் பொழைச்சி வந்தாரான்னு கேட்குறாரு. அப்போ எப்படி இது இந்த சரியான ஹதீஸ்? இது சனது சரியான ஹதீஸ், முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ அவர் கேட்குறாரு, அப்போ செத்து போய் பொழைச்சி வந்தாரான்னு கேட்குறாரு. அப்போ எப்படி இது இந்த சரியான ஹதீஸ்? இது சனது சரியான ஹதீஸ், முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். முஸ்லீமில் வரும் எப்படின்னு சொன்னால், அபு வாயில்ன்றவர் என்ன சொல்லுவார்னு சொன்னால், ஒரு ஹதீஸில் சொல்லுவார், ஹரஜ அலைனா இப்னு மஸ்ஊத் பிசிஃபீன். சிஃபீன் யுத்தத்தில் இப்னு மஸ்ஊத் எங்கள்கிட்ட வந்தார் அப்படின்னு சொல்லுவார். யார்கிட்ட சொல்லுவார்? பிஜே சொல்கிறாரு, அபு நுஐமுக்கிட்ட சொன்னதாக. அபு நுஐம் நம்பிக்கையானால் சரி, அவர்கிட்ட சொன்னதாக. அவர் அப்துல்லாஹ் இப்னு அப்துர் ரஹ்மான் அத்தாரிமி கிட்ட சொன்னதாக. அவங்கள்ட்ட இருந்து முஸ்லிம் இமாம் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. முஸ்லிம் இமாம் நம்பிக்கையானவங்க, அப்துல்லாஹ் இப்னு அப்துர் ரஹ்மான் அத்தாரிமி நம்பிக்கையானவங்க, அபு நுஐம் மிக நம்பிக்கையானவங்க. அவர் யார்கிட்ட இருந்து சொல்கிறாராம்? அபு வாயிலுக்கிட்ட சொல்கிறாராம். இடையில முஅல்லா இப்னு உர்ஃபான் ஒருத்தர் வாராரு. முஅல்லா இப்னு உர்ஃபான் ஒருத்தர் வாராரு. அவர் வழியாக என்ன சொல்றார்? சிஃபீன் யுத்தத்தில் இப்னு மஸ்ஊத் எங்களிடத்தில் வந்தார் அப்படின்னு சொல்லக்கொள்ள உடனே அபு நுஐம் உடனே என்ன கேட்கிறார்? ஃபகால் உடனே கேட்கிறாரு, அத்துராஹு புஇஸ பஅதல் மௌத், மரணித்த பிறகு மீண்டும் எழும்பி வந்தன்னு நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா? அப்படி கேட்கிறார். ஏண்டா சிஃபீன் யுத்தத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னால யார் மௌத்து? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் மௌத்து. இவர் என்ன சொல்றார்? அபு வாயில் சிஃபீன் யுத்தத்தில் இப்னு மஸ்ஊத் எங்கள்கிட்ட வந்தாரு அப்படின்னு சொல்ல உடனே அபு நுஐம் என்ன பிடிச்சிக்கிட்டாரு? உடனே என்ன மரணித்த பிறகு மீண்டும் எழும்பி வந்தாரா இப்னு மஸ்ஊத்னு கேட்டாரு. பார்த்தீங்களா? அர்த்தத்தை பார்த்த உடனே என்ன ஹதீஸை தூக்கி வீசிட்டாங்க. எந்த அளவுக்கு பிஜே சொல்லுவார்? பிஜே சொல்ற வார்த்தையில பாருங்க, அபு நுஐம் அவர்கள் அபு வாயில் கூறியதாக சிஃபீன் யுத்தத்தில் இப்னு மஸ்ஊத் அவர்கள் வந்தார்கள் என்று கூற, அபு நுஐம் அவர்கள் நல்ல விளைக்கலனும் அபு நுஐமுக்கிட்ட அபு வாயில் சொன்னதாக சொல்றாரு. சொல்லும் பொழுது அபு நுஐம் அவர்கள் இப்னு மஸ்ஊத் அவர்கள் மரணித்த பின்னர் எழுப்பப்பட்டாரோ அப்படின்னு. ஆனால் அப்போ இவ்வளோ நாகரிகமாக அவர் சொல்லல. பிஜே இப்படி நாகரிகமாக சொல்லுவாரா? பிஜே சொன்ன வார்த்தையை சொல்கிறேன் பாருங்க, செத்து பொழைச்சி வந்துட்டாரா அப்படி கேட்டாராம். இப்னு மஸ்ஊத் வந்து செத்த பிறகு எழுப்பப்பட்டாரான்னு கேட்குறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, அப்போ செத்து போய் பொழைச்சி வந்தாரான்னு கேட்குறாரு. அப்போ எப்படி இது இந்த சரியான ஹதீஸ்? இது சனது சரியான ஹதீஸ், முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ அவர் கேட்குறாரு, அப்போ செத்து போய் பொழைச்சி வந்தாரான்னு கேட்குறாரு. அப்போ எப்படி இது இந்த சரியான ஹதீஸ்? இது சனது சரியான ஹதீஸ், முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். இப்னு மஸ்ஊத்னு வரும் பொழுது மரணித்தவர் இறையடி சேர்ந்தவர் நல்ல வார்த்தை தானே சொல்லணும். பிஜே எப்படி சொல்லணும்? செத்து பொழைச்சி வந்தாரா அப்படின்னு யார் கேட்டாங்களாம்? அபு நுஐம் அபு வாயில பார்த்து கேட்டுட்டு பிஜேட வார்த்தை பாருங்க, இது சனது சரியான ஹதீஸ் என்கிறார். என்ன சொல்றாரு?
சனது சரியானதுன்றாரு பிஜே சொல்றது. ஆனால் இந்த அபூ வாயில் புழுகி இருக்கிறார். சனது சரி, சனதுல எல்லாம் நம்பிக்கையான, அபூ வாயில் நம்பிக்கையானவரான், அவர் புழுகி இருக்கிறார் என்று தெரிகிறதா இல்லையா? பிஜே கேட்கிறார். முஅல்லா நல்லால், அப்துல் அப்துல்லா இப்னு அப்துல் ரஹ்மான் தாரிமி நல்லால், அபூ நஈம் நல்லால், அதோட எதை நல்லால்ன்றாரு? முஅல்லா இப்னு உர்ஃபான் என்றவரும் நல்லால். ஆனா இந்த அபூ வாயில் தான் என்ன செஞ்சிருக்கிறாரு? புழுகி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த மாதிரி பொய் சொன்ன ஒரு ஆள் அறிவித்த செய்திகள் புகாரிலும் இருக்குது. எங்க இருக்குது? 3182, 4189, 7308 புகாரி கொண்டு இருக்கிறார். யார்ட செய்திய? இந்த பொய் புழுகண்ட அப்படியே சொல்றார். நஊது பில்லாஹ். இவர் புகாரி நல்லவர் என்று கருதுகிறார். சொல்லிட்டு அல்லாஹ் போதுமானவன் எந்த அளவுக்கு சொல்றாருண்டா, புகாரி தவறு விடுவாரா? புகாரி சொன்னா சரியா தானே இருக்கும், அப்படித்தான் எல்லாரும் சொல்றாங்க. இந்த பொய்யண்ட ஹதீஸை கொண்டு இருக்கிறாரே, முஸ்லிமும் அப்படித்தான் கருதுகிறார் என்று எங்க கொண்டு முடிக்கிறாரு? அபூ வாயில் பொய் சொல்றாரு, அந்த அபூ வாயில நம்பகமானவர் என்று நினைச்சு கருதி இந்த ஹதீஸை முஸ்லிம்ல பதிவு செஞ்சிருக்கிறாரு. இப்படி சொன்னா உடனே பிஜே ஆட்கள் என்ன பண்ணுவாங்க? பாத்தீங்களா, நாங்கள் இதைத்தான் சொல்றோம், புகாரி தவறு விடுவார், முஸ்லிம் தவறு விடுவார், பச்சை பொய்யண்ட செய்தி புழுகன் அப்படித்தான் சொல்றார். புழுகனுடைய செய்தியை புகாரில கொண்டு இருக்கிறாங்க, முஸ்லிம்ல கொண்டு இருக்கிறாங்க. இந்த சரியான ஹதீஸ் இது சனது சரியான ஹதீஸ், முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ். ஆனால் இந்த அபூ வாயில் புழுகி இருக்கிறார், நல்லா தெரியுதா இல்லையா? அபூ வாயில் அபூ வாயில்ங்கிற ஆள் தான் சொல்றாரு இப்னு. ஆனால் இந்த அபூ வாயில் புழுகி இருக்கிறார், நல்லா தெரியுதா இல்லையா? அபூ வாயில் அபூ வாயில்ங்கிற ஆள் தான் சொல்றாரு இப்னு. நம்ம என்ன செய்யணும்? சரியானது யாரு? அப்துல்லா இப்னு அப்துல் ரஹ்மான் அவர் நல்ல ஆளு, அபுனு நல்ல ஆளு, அல்லா நல்ல ஆளு, அபூ வாயில் நல்ல ஆளு, அதனால செய்தி நல்லது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? சரியானது யாரு? அப்துல்லா இப்னு அப்துல் ரஹ்மான் அவர் நல்ல ஆளு, அபுனு நல்ல ஆளு, அல்லா நல்ல ஆளு, அபூ வாயில் நல்ல ஆளு, அதனால செய்தி நல்லது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? சரியானது யாரு? அப்துல்லா இப்னு அப்துல் ரஹ்மான் அவர் நல்ல ஆளு, அபுனு நல்ல ஆளு, அல்லா நல்ல ஆளு, அபூ வாயில் நல்ல ஆளு, அதனால செய்தி நல்லது. அப்ப முஸ்லீமில் இணைஞ்சிருக்காரு, பதிவு பண்ணியிருக்கிறார். பதிவு பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி துணிஞ்சு பொய் சொன்ன ஒரு ஆளுடைய செய்தி புகாரியில் 3182 அபூ வாயிலுங்கிற இந்த ஆளுடைய அறிவிப்பு இடம்பெற்றிருக்கிறது. 4189 இடம்பெற்றிருக்கிறது. 7308 இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இவரை நம்பகமானவர் என்று புகாரி கருதுகிறார். யாரை? நீங்கள் புகாரி சொன்னால் அவர் கரெக்டாக இடப்பட்டுருவார், அதனை சொல்ல வர்றீங்க. முஸ்லீமும் கருதுகிறார். இவரை நம்பகமானவர் என்று புகாரி கருதுகிறார். யாரை? நீங்கள் புகாரி சொன்னால் அவர் கரெக்டாக இடப்பட்டுருவார், அதனை சொல்ல வர்றீங்க. முஸ்லீமும் கருதுகிறார். இவரை நம்பகமானவர் என்று புகாரி கருதுகிறார். யாரை? நீங்கள் புகாரி சொன்னால் அவர் கரெக்டாக இடப்பட்டுருவார், அதனை சொல்ல வர்றீங்க. முஸ்லீமும் கருதுகிறார். அப்போ யாரை பற்றி கருதுகிறாரு? செத்துப்போன இப்னு மசூதை பார்த்தேன்னு சொன்னார்ல, செத்து போனவரை 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவரை இன்னைக்கு பார்த்தேன்னு சொன்னார்ல ஒரு ஆள். அவர் அறிவிக்கிற ஹதீஸுகள் எதுலாம் இருக்கிறது? புகாரில் இருக்குது. புகாரி பார்வையில் யார்? அவர் நல்லவர் தானே? நல்லவராக இருந்தாலும் ஹதீஸை பதிவு பண்ணுவார். 3182 இருக்குது, 4189 இருக்குது, 7308 இருக்கிறது. இதெல்லாம் புகாரியில் அபூ வாயில் என்பவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸுகளாக புகாரியில் இருக்கிறது. இவருடைய ஹதீஸை அறிவிக்கலாமா? நல்லா தெரியலங்க. இல்லை செத்து போனால பார்த்தா நீங்கள் அவரை உண்மையாளர் ஒத்துக்குருவீங்களா? அன்பார்ந்தவர்களே, சுருக்கம் என்ன தெரியுமா? புகாரி இமாம், முஸ்லிம் இமாம், அபூ வாயில், இந்த 3 பேர்லையும் மிகப்பெரிய படுதூரை சொன்ன மிகப்பெரிய ஒரு பொய்யன் யாரு? பிஜேன்றதை நானும் நீங்களும் மறந்துடப்படாது. முதலாவது விஷயம் என்ன? முஸ்லிம் இமாம் அவங்க இந்த செய்தியை எங்க கொண்டு வராங்க? முஸ்லிம் இமாம் அவங்க இந்த செய்தி எங்க கொண்டு வராங்க? முஸ்லிம் முன்னுரையிட 6வது பாடம் என்ன? பாபுல் கஷ்ஃபி அன் மஆயிபி ருவாத்தில் ஹதீஸி வ நகலத்தில் அக்பாரி. என்ன தலைப்பு? அறிவிப்பாளர்களுடைய குறைகளையும் ஹதீஸுகளை கொண்டு வரக்கூடியவர்களுடைய குறைகளையும் வெளிப்படுத்துவது. என்ன தலைப்பில் கொண்டு வராங்க? அறிவிப்பாளர்கள் ஹதீஸுகளை எங்கள்கிட்ட கொண்டு வர அந்த மனிதர்கள் இருக்கிறாங்களே அறிவிப்பாளர்கள், அவர்களோட குறைகளை வெளிப்படையாக்குறது. மறைக்கப்படா. பொய்யனா பொய்யண்டனும், ஏமாத்துக்காரனா ஏமாத்துக்காரண்டனும், மறதி உள்ளவனா மறதி உள்ளனும்,
வகவுலுல் அஇம்மத்தி ஃபீ தாலிக, அந்த விஷயத்தில் அறிஞர்கள் எப்படி எப்படி கருத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பேசுகிற பாடம்னு கொண்டு அந்த பாடத்துக்கு கீழே தான் எதை கொண்டு இருக்கிறா முஸ்லிம் இமாம் இதை கொண்டு இருக்கிறாங்க. பிஜே எப்படி சொல்கிறாரு, அபூ வாயிலை நல்லவருன்னு கருதி முஸ்லீமில் கொண்டு வந்ததா சொல்கிறார். அதில் வேற முஅல்லா இப்னு உர்ஃபான் அவர் நல்லவருன்றார். இந்த சரியான ஹதீஸ் இது சனது சரியான ஹதீஸ், முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். ஆனால் இந்த அபூ வாயில் புழுகி இருக்கிறார், நல்லா தெரியுதா இல்லையா? அபூ வாயில் அபூ வாயிலுங்கிற ஆள் தான் சொல்கிறாரு இப்னு. ஆனால் இந்த அபூ வாயில் புழுகி இருக்கிறார், நல்லா தெரியுதா இல்லையா? அபூ வாயில் அபூ வாயிலுங்கிற ஆள் தான் சொல்கிறாரு இப்னு. நம்ம என்ன செய்யணும், சரியானது யார், அப்துல்லா இப்னு அப்துர் ரஹ்மான் அவர் நல்ல ஆள், அபுனு நல்ல ஆள், அல்லா நல்ல ஆள், அபூ வாயில் நல்ல ஆள், அதனால செய்தி நல்லதா? அப்போ நம்ம என்ன செய்யணும், சரியானது யார், அப்துல்லா இப்னு அப்துர் ரஹ்மான் அவர் நல்ல ஆள், அபுனு நல்ல ஆள், அல்லா நல்ல ஆள், அபூ வாயில் நல்ல ஆள், அதனால செய்தி நல்லதா? அப்போ நம்ம என்ன செய்யணும், சரியானது யார், அப்துல்லா இப்னு அப்துர் ரஹ்மான் அவர் நல்ல ஆள், அபுனு நல்ல ஆள், அல்லா நல்ல ஆள், அபூ வாயில் நல்ல ஆள், அதனால செய்தி நல்லதா? அப்போ முஸ்லீமில் இணைஞ்சிருக்காரு, பதிவு பண்ணியிருக்கிறார். முஸ்லிம் இமாம் எந்த தலைப்புக்கு கீழே கொண்டிருக்கிறன்றதை நீ பிஜே அவங்க பார்த்துருந்தா இந்த சனதை ஆய்வு பண்ணியிருப்பாரா இல்லையா? அதெல்லாம் பார்க்கறது கிடையாதுங்க. கொஞ்சம் இவர பேச்சை பார்க்கும் பொழுது ஒரு டவுட் ஒன்று வருது, என்னென்னா இவராக தேடி பேசுகிறார் இல்லை, எவனோ ஒரு வெளிகிடம் பொய்சு கொடுத்து எந்த ஆய்வும் இல்லாமல் பேசுகிற மாதிரி விளங்குது. இது முதலாவது. முஸ்லிம் இமாம் அவங்க கொண்டிருக்கிறது ஹதீஸை அறிவிக்கின்ற அறிவிப்பாளர்கள் பற்றிய குறைகளை மறைக்கக்கூடாது, வெளிப்படையாக பேச வேண்டும்ன்ற தலைப்புல கொண்டு வந்த செய்தி தான் இது. என்னத்துக்கு கொண்டாங்க தெரியுமா? அபூ வாயிலை ஒரு மோசமான மனிதராக சித்தரிக்கிறார். நல்லா பாருங்க, ஹதீஸ் கலை அறிஞர்களுக்கிட்ட இந்த முஅல்லா இப்னு உர்ஃபான் இருக்கிறாரே, முஅல்லா இப்னு உர்ஃபான், அவரை பற்றி ஹதீஸ்கலை அறிஞர்கள் சொன்னது என்னன்னு சொன்னால் முன்கருள் ஹதீஸ். புகாரி இமாம் சொல்கிறாங்க முன்கருள் ஹதீஸ், ஹதீஸ் துறையில் முரண்பட்ட செய்தி அறிவிக்கிறவர். மத்ரூக்குல் ஹதீஸ், நம்பகமானவர்களுக்கு மாற்றமாக அறிவிப்பார். யாருக்குள்ள விமர்சனம்? முஅல்லா பின் உர்ஃபானுக்குள்ளது. எனவே முஸ்லிம் இமாம் கொண்டது எதுக்கு தெரியுமா? முஅல்லா பின் உர்ஃபான் உட்டடிச்சிருக்கிறாரு, அதை காட்ட கொண்டதை பிஜே அப்படியே என்ன பண்ணுறாருண்டா, முஅல்லா இப்னு உர்ஃபான் நல்லவர், அபூ வாயிலும் நல்லவர் தான், ஆனால் என்ன பண்ணியிருக்கிறாரு, புழுகி இருக்கிறாருன்னு ஒட்டுமொத்த பழியையும் யாரில் போடுறாரு? அபூ வாயிலில் போடுறாரு. நம்ம என்ன செய்யணும், சரியானது யார், அப்துல்லா இப்னு அப்துர் ரஹ்மான் அவர் நல்ல ஆள், அபுனு நல்ல ஆள், அல்லா நல்ல ஆள், அபூ வாயில் நல்ல ஆள், அதனால செய்தி நல்லதா? அப்போ நம்ம என்ன செய்யணும், சரியானது யார், அப்துல்லா இப்னு அப்துர் ரஹ்மான் அவர் நல்ல ஆள், அபுனு நல்ல ஆள், அல்லா நல்ல ஆள், அபூ வாயில் நல்ல ஆள், அதனால செய்தி நல்லதா? அப்போ நம்ம என்ன செய்யணும், சரியானது யார், அப்துல்லா இப்னு அப்துர் ரஹ்மான் அவர் நல்ல ஆள், அபுனு நல்ல ஆள், அல்லா நல்ல ஆள், அபூ வாயில் நல்ல ஆள், அதனால செய்தி நல்லதா? அப்போ அல் மிஸ்ஸி ஃபி தஹதீபில் கமால், தஹதீபுல் கமால் என்ற அறிவிப்பாளர்களை அலசி ஆராயக்கூடிய அந்த புத்தகத்தில் அந்த அறிஞர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த அபூ வாயில் யார்? உண்மையிலே சகோதரர்களே, அபூ வாயில் ஒரு புழுகன்னு 2-3 தடவை சொல்கிறார். அவருடைய செய்தியை புகாரி முஸ்லீம் கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறார். இந்த அபூ வாயில் யாருன்னு சொல்லும் பொழுது முஹம்மது இப்னு ஃபுதைல் என்றவர் அவங்களோட வாப்பா சொன்னதாக சொல்கிறாரு, இன்னஹு தஅல்லமல் குர்ஆன ஃபி ஷஹ்ரைன், 2 மாசத்துல குர்ஆனை படிச்சு முடிஞ்சவர். அம்ர் இப்னு முர்ரான்றவர் அபூ உபைதா கிட்ட போய் கேட்கும் பொழுது கூஃபா வாசிகளில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், யாரு சிஃபியான்ல வந்தேன்னு சொன்னாரே, அவரோட ஹதீஸுகளை நல்லா அறிஞவர் யாருன்னு கேட்கும் பொழுது அபூ வாயில் தான் அப்படின்றாரு. அமஷ் அவங்க சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, ஃபஇன்னி அத்ரக்து நாஸ, நான் என்னுடைய காலத்தில் வாழ்ந்த எல்லா மனிதர்களையும் பார்த்தேன், அவங்க எல்லோரும் யாரை நல்லவராக பார்த்தாங்க? அபூ வாயிலை ஒரு நல்ல மனிதராக பார்த்தாங்க, மனிதர்களிலேயே சிறந்தவராக பார்த்தாங்க. அதே போல் முகீரா அவங்க இப்ராஹிம் அவர்களை தொட்டு சொல்கிறாங்க, இப்ராஹிம் அவங்க இருக்கிற இடத்துல அபூ வாயிலை பற்றி பேசப்பட்டுச்சான். பேசப்படும் பொழுது சொன்னாங்களா, இன்னி லஅஹ்சிபுஹு மிம்மன் யத்ஃபஉ அன்னா பிஹி, அவரை வச்சு நாங்கள் பாதுகாப்பு எடுப்போம். அவரை வச்சு நாங்கள் பாதுகாப்பு எடுப்போம்னா என்ன? மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்கு, ஹதீஸ் கலையை பாதுகாக்கிறதுக்கு யாரை கேடயமாக எடுப்போம்? அபூ வாயில கேடயமாக எடுப்போன்ற அளவுக்கு நம்பிக்கையானால்
இந்த அறிஞரை தான் பிஜே பல தடவை என்ன பண்றார், புழுகிட்டு போய்த்தார் என்றார். இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது அம்மா இன்னஹு ஹைரும் மின்னி, அவர் என்னை விட சிறந்தவர் அப்படின்றார். ஆசிப் இப்னு பஹ்தலான்றவங்க சொல்றாங்க, அபூ வாயில் எந்த ஒரு மனிதனை ஏசியதையும் பார்த்ததில்லை, எந்த ஒரு மிருகத்துக்கு ஏசினதையும் பார்த்ததில்லை, அவ்வளவு நல்ல மனிதர். சுஃபியானு சௌரி ரஹிமஹுல்லா அவங்களோட தந்தையை தொட்டு சொல்லும் பொழுது சொல்றாங்க, அபூ வாயில் இருக்கிறாரே அவர் கேட்கப்படுது, அவர்கிட்ட கேட்கப்படுது, யார்கிட்ட, அபூ வாயில்கிட்ட கேட்கப்படுது, அந்த அக்பர் அவர் ரபி இப்னு ஹுசைம். யாரு நேத்தைய பாடத்தில் பார்த்தோம் நாங்கள், ரபி இப்னு ஹுசைம். இது பெரிய போய் சொன்னார் தானே, பகலை விளங்குறதுக்கு வெளிச்சம் இருக்கிற மாதிரி, இரவை விளங்குறதுக்கு இருட்டு இருக்கிற மாதிரி ஹதீஸை தூக்கி வீசலாம் உண்டு. அந்த ரபி இப்னு ஹுசைம் சிறந்தவரான்னு கேட்கப்படுது. யார் பெரியவருன்னு கேட்கப்படுது. சொன்னாங்க, கேட்கப்பட்ட கேள்வி என்ன, வயசில் மூத்தவர் யாருண்டு. அல்லாஹு அக்பர். அபூ வாயில் சொன்ன பதில் என்ன தெரியுமா, அன அக்பரு மின்ஹு சின்னன், அவரை விட வயசில் மூத்தவர் நான், ஆனா வஹுவ அக்பரு மின்னி அக்லா, அவர் புத்தியில் என்னையை விட பெரியவருண்டாங்க. இதனால தான் ஹதீஸ்களையை பாதுகாத்தாங்க. இன்றைக்கி பிஜே வழிகட்டு போகிறதுக்கு என்ன தெரியுமா காரணம், 1400 வருஷம் வந்த அறிஞர்களை இவங்கெல்லாம் என்ன, பிஜே யாரு, முஸ்லிம் புகாரி யாரு, முஸ்லிம் யாரு, தவறு வராதான்னு கேட்டுட்டு தனக்கு தவறு வராத மாதிரி தன்னை பெரிய ஆளாக காட்டுறது தான் அந்த பெருமை தான் எல்லாம் வழிகேட்டுக்கும் காரணம். ஆனால் அவர்கிட்ட கேட்கப்பட்டு வயசில் மூத்தவர் யாரு, வயசில் நான் தான் மூத்தவர், ஆனால் அறிவில் என்னை விட சிறந்தவருன்னு சொன்னாங்க. அதே போல் வக்கீ ரஹிமஹுல்லா அவங்க சொல்லும் பொழுது சொன்னாங்க, கான சிகத்தன், நம்பகமானவராக இருந்தார். யஹ்யா இப்னு மஈன் சொல்லும் பொழுது சொன்னாங்க, சிகத்துன் லா யுஸ்அலு அன் மிஸ்லிஹி, நம்பகமானவர், அவரை போல ஒருத்தர்கிட்ட போய் என்ன செய்யலாம், அவ்வளவுக்கு நம்பகமானவர் அப்படின்றாரு. முஹம்மது இப்னு சஅத் சொல்லும் பொழுது கான சிகத்தன் கசீர் அல் ஹதீஸ், சும்மா இல்லை அதிகம் ஹதீஸ் அறிவிச்ச நம்பகமானவர். இவ்வளவு பவர்ஃபுல்லாக அறிஞர்களால் நம்பகமானவர்னு சொல்லப்பட்டவரை தான் புழுகினார் விட்டடிச்சிட்டு போகிறாரு. இது அறிவிப்பாளர்களை பற்றிய தெளிவின்மையினால் வழிகட்டு போகிறது பிஜே. அறிவிப்பாளரை பற்றியே சரியாக புரிஞ்சு கொள்ள இல்லாதவர் ஹதீஸ்ட அர்த்தத்தை பார்த்து தூக்கி வீசினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அடுத்தது பாருங்க, மீசானுல் இஅ்திதால். மீசானுல் இஅ்திதாலில் அபூ வாயில் அவர்களை பற்றி சொல்கிற நேரம் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்க. அபூ வாயில் வழியாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சிஃபீனில் வந்தாருன்ற செய்தி அறிவித்தது யார் தெரியுமா, இந்த முஅல்லா இப்னு உர்ஃபான் என்று தெளிவாக லிசானுல் மீசானில் எழுதியிருக்கிறாரு. அடுத்தது புகாரி இமாம் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. புகாரி இமாம் 3 இடத்துல இந்த செய்தியை கொண்டு வராங்க. இதில் புகாரி இமாம் 3 இடத்துல அபூ வாயில் அவங்க சிஃபீன் யுத்தத்தை பற்றி சொன்னதை கொண்டு வர நேரம், அபூ வாயில் நம்பகமான அறிவிப்பாளர் தொடரில் எப்படி தெரியுமா கொண்டு வந்தாரு, முஅல்லான்ற பொய்யரு வரல்ல, சஹில் பின் ஹுனைஃப் சொன்னாருன்னு கொண்டு வந்தாங்க. அப்துல்லா பின் மஸ்ஊதை கொண்டு வரல, யாரை கொண்டு வந்தாரு, சஹில் பின் ஹுனைஃப் வந்ததா சொன்னாரு. பொய்யர் முஅல்லா தான் என்ன பண்ணாரு, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் பேரை போட்டு பொய்யுரைத்தார். அந்த பொய்யை யார் கண்டுபிடிச்சா, அபூ நுஐம் கண்டுபிடிச்சாங்க. அதைத்தான் அறிவிப்பாளர் பொய் சொல்றத உடனே கண்டுபிடிக்கிற அறிவுள்ளவங்க இருக்கிறாங்கன்றது யார் கொண்டு வந்தா, முஸ்லிம் இமாம். முஸ்லிம்ல சும்மா ஹதீஸில் கொண்டு வரல, அறிவிப்பாளரோட குறைகளை அலசுவதற்காக கொண்டு வந்தது முஸ்லிம் இமாம். அவங்க எங்கே பதிவு செஞ்சாங்க தெரியுமா, இந்த அபூ வாயில் சொல்கிறாரே, முஸ்லிம் இமாமும் என்ன அபூ வாயில்ட செய்தியை கொண்டு வந்துருக்குறாங்க, இவங்களாம் மனுஷன் இல்லையான்னு கேட்குறாரே. முஸ்லிம் இமாம் கொண்டு வந்த ஹதீஸ் என்ன தெரியுமா, பிஜே சூனியத்தை பற்றி பேசுகிற நேரம் அல்லாஹ் அக்பர், ஆச்சரியமாக இருக்குது. அல்லாஹ் இப்படியெல்லாம் பாடம் நடத்துறானா புரிஞ்சுக்கல மாட்டார். ஏன்னா வழிகேடு தலையை மூடி இருக்குது தானே. வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வ மின் கல்ஃபிஹிம் சத்தா ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன். அல்லாஹ் ஒரு கூட்டத்தை வழிகெடுக்க நரகத்தில் போட முடிவெடுத்துட்டா முன்னால் ஒரு திரையை போட்டு பின்னால் ஒரு திரையை போட்டு மூடிடுவான் கண் பார்வையை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு விளங்காது. அல்லாஹ் இந்த மாதிரி வழிகேட்டிலிருந்து பிஜியை பாதுகாக்கணும். முஸ்லிம் இமாம் கொண்டு வந்த செய்தி, இன்ன மின்னல் பயானி லசிஹரன்னு ஒரு ஹதீஸ் படிச்சிருப்பீங்க. பேச்சுக்களில் சிலதிலே கவர்ச்சி இருக்கிறது. சிஹர இல்லைன்றதுக்கு, சிஹருக்கு வேற அர்த்தம் இருக்குதுன்றதுக்கு பிஜே இந்த ஆதாரத்தை கொண்டு வருவார். இன்ன மின்னல் பயானி லசிஹரன், இந்த ஹதீஸ் அறிவிச்சவர் யார் தெரியுமா, இதே அபூ வாயில் தான். இப்படித்தான் அல்லாஹ் வழிகேடர்களுக்கு பாடம் நடத்துறது.
எனவே நல்லா விளங்குங்க, பிஜே அவர்கள் முஸ்லிம் இமாம் அவர்களின் மீதும் படுதூறு சொல்லி, புகாரி இமாம் முஸ்லிம் இமாம் அவர்கள் மீதும் படுதூறு சொல்லி, நம்பகமான அறிவிப்பாளர் என்று மிக உறுதியாக சொல்லப்பட்ட அபூ வாயிலை புழுகினார் என்று அவர் மீது படுதூறு சொல்லி, ஹதீஸ்கலை அறிஞர்களால் பொய்யுரைத்தார் என்று விமர்சிக்கப்பட்ட முஅல்லா இப்னு உருஃபான நல்லவரேண்டு சொல்கிற அளவுக்கு ஹதீஸ்கலையிலேயும் அறிவில்லாத ஒரு அறிவிப்பாளர் தொடரை புரிந்து கொள்ள முடியாத பிஜே குர்ஆனுக்கு முரண்டு ஹதீஸை மறுக்கிறாருண்டா கோளாறு ஹதீஸில் அல்ல, கோளாறு ஹதீஸ்கலை அறிஞர்களில் அல்ல. கோளாறு எங்கே இருக்குது? பிஜேட புத்தியில் இருக்குது. எனவே அன்பார்ந்தவர்களே, பிஜேவுக்கு பின்னால் கண்ணை மூடி கொண்டு போகின்ற என்னுடைய இஸ்லாமிய உறவுகளுக்கு மிக தாழ்மையாக நான் வேண்டிக் கொள்கிறேன். போன பதிவுலையும் சொன்னேன், அல்லாவுக்காக பிஜேட மொழிபெயர்ப்பை பார்க்காதீங்க, பிஜே சொல்கிற செய்தியை நேரடியாக கேட்க போகாதீங்க. நீங்கள் சுயமாக அவர் சொல்கிற புத்தகத்தை பிரட்டி வாசிங்க, உங்களுக்கு நிச்சயமாக என்ன விளங்கும்? சத்தியம் விளங்கும். நீங்களே நாளைக்கு என்ன செய்வீங்க? பிஜேக்கு மறுப்பு கொடுக்குற இடத்துல வந்து நிற்கிற அளவுக்கு பிஜேயின் வழிகேடு தெளிவானது, வெளிப்படையானதுன்றதை நானும் நீங்களும் விளங்கி கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அறிஞர்கள் சஹீஹான ஹதீஸ்ன்ற போர்வையில் தூக்கி வீசப்பட வேண்டிய செய்திகளையும் கொண்டு வருவார்கள்ன்றதுக்கு இன்னொரு உதாரணம் காட்டுறாரு. என்ன உதாரணம்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 4 உம்ரா செஞ்சாங்க, அதில் ஒரு உம்ரா ரஜபுல செஞ்சாங்க அப்படின்னு இப்னு உமர் ரதியல்லாஹு அவங்க சொல்கிற செய்தி புகாரியில் வரும். 1775 1776. சரியா? மிச்சம் தூரம் போகிறதுக்கு இல்லை, நல்லா பார்த்துக்கங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 உம்ரா பண்ணினாங்க, அதில் ஒரு உம்ரா எங்கே செஞ்சாங்க? ரஜபுல செஞ்சாங்கன்னு வரும். இது 1775. 1776 என்ன தெரியுமா வரும்? உடனே அவர் வந்து அபு அப்துர் ரஹ்மான் அவங்க வந்து அந்த ஆயிஷா நாயகி கிட்ட வந்து உடனே அப்துர் ரஹ்மான் இப்னு அந்த உமர் ரதியனுடைய இப்னு உமர் அவங்களோட மாணவர் வந்து கேட்குறார், ஆயிஷா அவர்களே, ரசூலுல்லாஹ் 4 உம்ரா செஞ்சாங்க, அதில் ஒரு உம்ரா ரஜபுல செஞ்சாங்கன்னு இப்னு உமர் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல, இது 1776 ஆயிஷா நாய் சொல்கிறாங்க. எப்படி? அல்லாஹ் அபு அப்துர் ரஹ்மான் யார குனியத்து? இப்னு உமர் அவங்களோட குனியத்து, அவர்களுக்கு அருள் புரியட்டும். என்ன சொன்னாங்க? அல்லாஹ் இப்னு உமர் அவர்களுக்கு அருள் புரியட்டும். நபிகளார் செய்த எல்லா உம்ராக்களிலும் அவர் நபிகளாரோடு இருந்தார். யாரு? அப்துல்லா இப்னு உமர். ரசூலுல்லாஹ் செஞ்ச 4 உம்ராலையும் இருந்தாரு. நபி அவர்கள் ரஜபில் உம்ரா செய்யவே இல்லையே அப்படின்னு புகாரில வர, முஸ்லிம்ல வருது. அல்லாஹ் இப்னு உமரை மன்னிப்பானாக, அல்லாஹ் இப்னு உமரை மன்னிப்பானாகன்னு கூறிட்டு ரசூலுல்லாஹ் உம்ரா வந்து ரஜபுல செய்யலன்னு சொல்லும் பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு மௌனமாக யார் அமர்ந்திருந்தார்? அப்துல்லா இப்னு உமர் இருந்தாங்கன்னு வருது. பார்த்தீர்களா? இப்போ உமர் ரதியல்லாஹு பொய் சொன்னாங்களா? இப்னு உமர் ரதியல்லாஹு பொய் சொன்னாங்களா? என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? பச்சை பொய். ரசூலுல்லாஹ் செய்யாத ஒன்றை செஞ்சதா சொல்றாரு. இதை புகாரி பதிவு செஞ்சிக்கார். இப்னு உமர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் வந்து 4 உம்ரா செஞ்சுருக்கிறாங்க, அதில் ஒரு உம்ரா ரஜபு மாதத்தில் அப்படின்னு அவர் சொல்வார். இது புகாரில் 1775 ஹதீஸில் வருகிறது. அது ஆயிஷா நாயகி கேட்டுட்டு இருந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், என்னது ரஜபுலையா? ரஜபுல ரசூலுல்லாஹ் உம்ரா செஞ்சதே இல்லையே. இப்னு உமர் சொல்கிறாரு, ரஜபுல ரசூலுல்லாஹ் உம்ரா செஞ்சாங்கங்கிறாரு. அதை கேட்டிருந்த ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் செஞ்ச எல்லா உம்ராவுலையும் இந்த இப்னு உமர் கூடவே இருந்திருக்கிறார். அப்படி இருந்து கொண்டு எப்படி ரஜபில் செஞ்சதா சொல்கிறார்? ரஜபில் ஒரு உம்ரா இல்லை, செஞ்சது இல்லை அப்படின்னு மறுக்கிறாங்க. அது அடுத்தடுத்த ஹதீஸாக வருது. 1775 776. அப்போ என்ன அர்த்தம்? ரஜபுல உம்ரா செய்யலன்னு இருந்தும் கூட உம்ரா செஞ்சதாக ஒருத்தர் சொல்ல முடிகிறது. அப்போ ஹதீஸுடைய தரம் இப்படி தான். ஹதீஸ் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். அப்போ இப்போ அப்படின்னா இது எது கரெக்ட்? இப்போ இது அதாவது ரஜபுல உம்ரா செஞ்சாங்கங்கிறது கரெக்டாக, செய்யலைங்கிறது கரெக்டா? எது கரெக்டுனாலும் ஒரு இது கரெக்ட் இல்லாத போயிடுதுல. அப்போ ஹதீஸுடைய தரம் இப்படி தான். ஹதீஸ் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். அப்போ இப்போ அப்படின்னா இது எது கரெக்ட்? இப்போ இது அதாவது ரஜபுல உம்ரா செஞ்சாங்கங்கிறது கரெக்டாக, செய்யலைங்கிறது கரெக்டா? எது கரெக்டுனாலும் ஒரு இது கரெக்ட் இல்லாத போயிடுதுல.
அப்போ ஹதீஸுடைய தரம் இப்படி தான், ஹதீஸ் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். அப்போ இப்போ அப்படின்னா இது எது கரெக்ட்? இப்போ இது அதாவது ரஜபுல உம்ரா செஞ்சாங்கங்கிறது கரெக்டாக, செய்யலைங்கிறது கரெக்டாக? எது கரெக்டுனாலும் ஒரு இது கரெக்ட் இல்லாத போயிடுதுல. இப்போ யாருக்கு அறிவில்லை உடனே என்ன விளங்கும் எங்களுக்கு? ஓ சரிதானே, புகாரி வேஸ்ட், இதைத்தான் சொல்ல வர. நஊது பில்லா. அன்பார்ந்தவர்களே, புகாரி இமாமுடைய நேர்மை என்ன தெரியுமா? பிஜே நேர்மையற்றவர். அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஹதீஸ் தொகுக்கிற காலத்தில் பிஜே இருந்திருந்தால் ஒரு ஹதீஸும் மிஞ்சிருக்காது. சஹீஹான ஹதீஸையே தூக்கி வீசுறவர் ஹதீஸே வானன் எப்பயோ பேய்த்திருப்பார். விளங்கிச்சா அவங்களுக்கு? குர்ஆனே தூக்கி வீசிட்டு பேய்த்திருப்பார் பிஜே இருந்திருந்தா. புகாரி இமாமுடைய நேர்மை எப்படி தெரியுமா? 1775வது இலக்க ஹதீஸாக இப்னு உமர் அவர்களுடைய கூற்றை பதிவு செய்தவர்கள். இதுக்கு சஹாபாக்களோட காலத்திலேயே ஆயிஷா நாயகி என்ன செஞ்சாங்க? விளக்கம் கொடுத்தாங்கன்றதுக்கு 1800 அல்ல, 1777 அல்ல, அடுத்தது 1776 ஆயிஷா நாயகி இதை சரிப்படுத்திட்டாங்க. அப்போ யார் மறந்துருக்கிறா? அதனால தான் உமர் மௌனமாக இருந்தாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பார்ந்தவர்களே, இந்த ஹதீஸை எதுக்கு புகாரி இமாம் பதிவு செஞ்சாங்க? இந்த ஹதீஸுகளால் தான் இன்றைக்கு நாங்கள் மார்க்கத்தில் சரியாக இருக்கிறோம். ஒரு அறிஞர் ஒரு தப்பான கருத்தை சொல்லிட்டா, ஒரு பிழையான கருத்தை சொல்லி நாசமாக போனவன் நீ நரகவாதி, நீ வழிகேடன்றதை விட பிழைய சொன்னா, வழிகேட்ட சொன்னா அல்ல, தவறி ஒன்றை சொன்னா, அல்லாஹ் அவருக்கு அருள் புரியட்டும். இதுதான் சரியான கருத்து. இதை சொன்ன உடனே இப்னு உமர் ஏற்றுக்கொண்டாங்க தானே. இந்த 2 ஹதீஸையும் புகாரி இமாம் படித்ததுனால தான் மார்க்கத்தை பேசுகிற மனிதர்கள் எப்படி இருக்கணுன்றதை நாங்கள் படிக்கிறோம். இதுக்கு தான் புகாரி இமாம் பதிவு பண்ணுறாங்க. இந்த ஹதீஸிலிருந்து பிஜே பாடம் எடுத்திருந்தால் பிஜேட பிழையை எத்தனை பேர் சுட்டி காட்டுறாங்க? பிஜேட பிழை எல்லாரும் அவரே சொல்கிறார். சுற்றி வளைச்சு எனக்கு அடிக்கிறாங்க, சுற்றி வளைச்சு எனக்கு அடிக்கிறாங்க. பொய்ய சொன்னால் அடிக்கத்தானே செய்வாங்க. நல்ல ஹதீஸை தூக்கி வீசினா அடிக்கல, உதையத்தான் செய்வாங்க. அடே, உலகத்தில் இந்த 1400 வருஷத்தில் நான் மட்டும் சஹீஹான ஹதீஸை தூக்கி வீசுறேனே, அங்கால ஒருவர் பதில் சொல்கிறாரு, இங்கால ஒருவர் விளங்கப்படுத்துகிறார். 1400 வருஷமாக அறிஞர்கள் சஹீஹான ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளணும்னு பேசுகிறாங்க. இதில் இருந்து ஆயிஷா நாயகி திருத்தி கொடுக்கிற நேரம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாடம் பெற்று மௌனமாக இருந்த மாதிரி பிஜே மௌனமாக இருந்திருந்தா நேர்வழி கிடைக்குமா இல்லையா? நிச்சயமாக கிடைக்கும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பொடியை கொண்டு போய் ஊத்த குப்பையில் வீசி இருந்தாங்கன்னு பேசுகிறாரு. அந்த சனது பிளேண்டு மணித்தியால கணக்கு என்ன பண்ணுறாரு? முஜாஹித் மௌலவி விளங்கப்படுத்துகிறாரு. இது ஏற்றுக்கொள்ள மனசு இல்லையே. நான் மட்டும்தான் அறிவாளி, இதுதான் வழி கெடுத்துச்சு. ஆனால் ஆயிஷா நாயகி சொல்லும் பொழுது இல்லை நான் அப்படி சொல்லலை, இப்படி சொல்லலை, உமர் மறுக்கல்ல, மௌனமாக இருந்தாங்கன்ற அர்த்தம் என்ன? எனக்கிட்ட தவறு நடந்திருக்கும். ரசூலுல்லாவோட எல்லா உம்ராலும் இருந்தவன் நான். அந்த சரியை திருத்தி கொடுக்கும் பொழுது ஏற்றுக்கொள்கிற பக்குவம் வேணும்ன்றதுக்கு இந்த புகாரி இமாமுடைய இந்த நடைமுறை தான் காரணமாக இருந்தது. அதனால தான் முஸ்லிம் இமாம் அவர்களும் என்ன செஞ்சாங்க? இதே செய்தி அறிவிப்பாளர் தொடரில் வந்திருக்குது. இப்னு உமருக்கு எங்கேயோ என்ன ஒரு மறதி ஏற்பட்டது. மறதி ஏற்பட்டாது சனதில் பாதிப்பு ஏற்படுத்துமா? ஏற்படுத்தாது. மறதி ஏற்படுத்தினா பாதிப்பு ஏற்படுத்தும் ஹதீஸை தூக்கி வீசணும்டா பிஜே முஸ்லிம் இமாம்ல படுதூறு சொல்லி, அபுவா இல்ல படுதூறு சொல்லி, புகார் இமாம்ல படுதூறு சொல்லி, நேற்று முழுக்க அறிஞர்களோட பேச்சுக்களில் எல்லாம் பொய்ய உரைத்தார் என்று ஏகப்பட்ட ஆதாரம் காட்டிட்டோம். உலகத்திலே மார்க்கம் பேச தகுதியற்ற ஒரு வழிகேடனாக யார் அடையாளப்படுத்தணும்? பிஜே அடையாளப்படுத்தணும். ஒரு இப்னு உமர் ரலியல்லாஹு ஒரு செய்திக்காக, அது மறந்த ஒரு செய்திக்காக ஹதீஸை தூக்கி வீசணும்னு சொல்றதாக இருந்தா. எனவே அன்பார்ந்தவர்களே, புகாரி இமாமுடைய நேர்மை அதுதான் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, அடுத்தது பாருங்க, இன்னொரு ஆதாரத்தை கொண்டு வரார். என்ன அடுத்தது? அறிஞர்கள் எப்படி தெரியுமா? இவங்க சனதை சும்மா பார்த்து கொண்டாங்க, பிழையான செய்தியெல்லாம் பதிவு செஞ்சாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்ததை கொண்டு வரார். எப்படி? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்களாம், தஸவ்வஜ மைமூனத வஹுவ முஹ்ரிம். என்ன? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள இஹ்ராம் அணிந்த நிலையில் திருமணம் முடித்தார்கள். இது முஸ்லிம்ல புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. இப்னு ஹிப்பான்ல என்ன வருது? இப்னு ஹிப்பான்ல வரும் பொழுது தஸவ்வஜ மைமூனத வஹுவ முஹ்ரிம் அதுலயும் வருது. நான் ஏன் இப்னு ஹிப்பானை கொண்டேன்னு சொன்னா, இப்னு ஹிப்பான் அவங்க
இந்த ஹதீஸ் எப்படி புரிஞ்சு கொண்டாங்கன்றதுக்கு கொண்டு வந்தேன். நான் அதை பின்னால் உங்களுக்கு சொல்லுவேன். அதனால தான் இல்லாடி முன்னுக்கு வார அறிவிப்பே போதும். நான் ஏன் இப்னு ஹிப்பானை சொன்னேன்டா, பின்னுக்கு அவர் எப்படி இந்த ஹதீஸை புரிஞ்சு கொண்டார், ஒரு நல்ல மனிதர் எப்படி ஹதீஸை புரிவார்ன்றதுக்கு. பாருங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவங்கள இஹ்ராம் அணிந்த நிலையில் திருமணம் முடித்தார்கள் அப்படின்னு யாரு சொல்றாங்க? இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு சொல்ல, மைமூனா ரதியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நான் இஹ்ராம் அணியாத நிலையில் தான் ரசூலுல்லாஹ் என்னை திருமணம் முடித்தார்கள். அதே போல உஸ்மான் ரதியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராம் அணிந்த நிலையில் திருமணம் முடிப்பதையும் திருமணம் முடித்து வைப்பதையும் தடுத்தார்கள். அதே மாதிரி என்ன வருதுன்னு கேட்டால், இன்னொரு செய்தி வந்து இஹ்ராம் அணிந்திருக்கும் போது கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்கிறது. ஆனால் இப்னு அப்பாஸ் சொல்கிறாரு, ரசூலுல்லாஹ் வந்து மைமூனாவை இஹ்ராம் அணிந்த நிலையில் தான் கல்யாணம் பண்ணாங்க, இஹ்ராம் அணிஞ்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணாங்கன்னு அவர் சொல்கிறார். இது எங்கே இருக்குது? புகாரில் 1837 ஹதீஸில் இருக்கிறது. ஆனால் மைமுனா சொல்கிறாங்க, என்னை ரசூலுல்லாஹ் வந்து இஹ்ராமோட கல்யாணம் பண்ணவே இல்லை, இஹ்ராம் இல்லாமல் தான் பண்ணாங்கன்னு சம்மந்தப்பட்ட அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி சொல்கிறாங்க. அப்போ இவருக்கு சின்னமாக தான் அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு இவர் சித்தப்பா மகனாக வர்றாரு, மைமுனாவுக்கும் சின்னம்மா மகனாக வர்றாரு. அப்படியான ரிலேஷன்ஷிப்பு அவருக்கு இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மைமுனாவுக்கு எப்போ கல்யாணம் பண்ணுங்கிற தப்பாக சொல்கிறார். இஹ்ராம் அணிந்த நிலையில் ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணாங்கன்னு பண்ணக்கூடாத ஒன்றை பண்ணியதாக ரசூலுல்லாஹ் பேரில் அவர் சொல்கிறார். ஆனால் மைமுனா என்ன சொல்கிறாங்க, இல்லை தப்பு, அது என்னை கல்யாணம் பண்ணும்போது இஹ்ராம்லாம் இருக்கலை, இஹ்ராம் இல்லாமல் தான் பண்ணாங்கங்கிறாங்க. இப்படியெல்லாம் நிறைய நம்ம பார்க்கலாம் ஹதீஸுகளில். அதனால் ஹதீஸுகளில் வந்து என்ன செய்யணும்னு கேட்டால், அதை கருத்தையும் பார்க்கத்தான் வேணும், கருத்தை பார்க்கக்கூடாதுன்னீங்கன்னா இப்போ ரெண்டில் எதை ஏற்றுக்குருவீங்க? இருக்கிறதுல வருது ஹதீஸுன்றாலேயே அதில் வந்து சில தனி நபர்கள் அறிவிக்கிறாங்க. சஹாபாக்கள் பிழை இல்லாமல் இருந்தால் கூட அதுக்கு பிந்தி வந்தவங்க முன்ன பின்ன சொல்லியிருக்கலாம். நம்ம இட பொருளை தப்பாக இட போட்டிருப்போம். இந்த அபு வாயில் நல்ல ஆள்னு இட போட்டிருக்கிறாரு, அபு வாயில் துணிஞ்சு போய் சொன்னார்னு முஸ்லீமில் வருகிறது. இருக்கிறதுல வருது ஹதீஸுன்றாலேயே அதில் வந்து சில தனி நபர்கள் அறிவிக்கிறாங்க. சஹாபாக்கள் பிழை இல்லாமல் இருந்தால் கூட அதுக்கு பிந்தி வந்தவங்க முன்ன பின்ன சொல்லியிருக்கலாம். நம்ம இட பொருளை தப்பாக இட போட்டிருப்போம். இந்த அபு வாயில் நல்ல ஆள்னு இட போட்டிருக்கிறாரு, அபு வாயில் துணிஞ்சு போய் சொன்னார்னு முஸ்லீமில் வருகிறது. இப்போ என்ன வருது பார்த்தீங்களா? ஒரு சஹாபி என்ன அர்த்தத்தை சரியாக பார்த்து இந்த புகாரி இமாம் பதிஞ்சிப்பாங்களா, முஸ்லீம் இமாம் பதிஞ்சிப்பாங்களா? இல்லை, அதெல்லாம் பார்க்கல, அவங்க சும்மா வேஸ்ட்டு அப்படின்றார். அன்பார்ந்தவர்களே, புகாரி இமாம் அவர்களை நல்லா விளங்குங்க. அவர்களுக்கு நம்பகமான அறிவிப்பாளர் தொடரோடு வந்தால் பதிந்தார்கள். இதுதான் உண்மை. ஏன்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கு சஹீஹான அறிவிப்பாளர் தொடர் தானே தூக்கி வீச ரெடி ஆகிறோம். அந்த நல்ல மனிதர்கள் புகாரி இமாம் நாங்கள் நேற்றும் படித்தோம். புகாரி இமாம் சாதாரண ஆள் அல்ல, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகளை இனங்காணுவதில் துல்லியமான அறிவுள்ளவங்க. அப்போ அவங்களுக்கு இது இட்டுக்கட்டப்பட்டதுன்றதுக்கான எந்த முகாந்திரமும் கிடைக்கல. அறிவிப்பாளர்கள் எல்லாம் பலமான அறிவிப்பாளர்கள். எனவே என்ன செஞ்சாங்க? புகாரியில் கொண்டு வந்தாங்க. இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லா கொண்டாங்க. முஸ்லிம் இமாம் அதையும் சொல்லி இதையும் என்ன செஞ்சாங்க? ஹலாலான நிலையில தான் என்ன பண்ணாங்க? இஹ்ராம் அணியாத நிலையில தான் திருமணம் முடிச்சாங்க. ஏன் கொண்டு வந்தாங்க? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஹதீஸுகளில் சஹீஹான ஹதீஸுகள் என்ன பண்ணலாம்? ரெண்டு பேர் ரெண்டு மாதிரி சொல்லியிருக்கலாம். இந்த செய்தியை அறிஞர்கள் எப்படியெல்லாம் கையாளுறாங்க அப்படின்னு பாருங்க. இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லா அவங்க இந்த செய்தியை பதிவு செஞ்சுட்டு எப்படி கொண்டு வராங்கன்னு பாருங்க. எப்படி வமின்ஹா இப்னு அப்பாஸ் என்ன சொன்னாங்க? இஹ்ராம் அணிந்த நிலையில் முஹ்ரிம் வஹுவ முஹ்ரிம். அரபுல அப்படித்தானே வருது. இப்போ நாங்கள் மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது தான் குறிப்பிட்ட அர்த்தம் என்ன போடுவோம்? இஹ்ராம் அணிந்த நிலையில் போடுவோம். இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லா அவங்க பதிவு செஞ்சுட்டு என்ன பண்றாங்க? அன்ன கௌல இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸனுடைய சொல்லு இருக்குதே, முஹ்ரிமான நிலையில் திருமணம் முடித்தார்கள்ன்றத எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஐ தாஹிலல் ஹராமி, ஹரத்துடைய எல்லையில் திருமணம் முடித்தார்கள். ஹரத்துடைய எப்படி ஒரு நல்ல மனிதனுடைய கூற்ற எப்படி ஒரு நல்ல மனிதன் புரிஞ்சு கொள்வான்னு பாருங்க. அதே போல ஔஃபி ஷஹ்ரில் ஹராமி, அல்லது சங்கையான மாதத்தில், ஜுல்காதால தானே முடிச்சாங்க, சங்கையான மாதத்தில் முடித்தார்கள் அப்படின்ற அர்த்தம். காலல் ஆயிஷா ஒரு கவிதையில் சொல்லுவாங்க, எப்படி கத்தலு கிஸ்ரா பிலைலின் முஹ்ரிமா, எப்படி கிஸ்ராவை முஹ்ரிமான நிலையில் இரவையில் கொலை செய்தார்கள். முஹ்ரிமான நிலைண்டா என்ன?
கிஸ்ரா கொலை செய்யப்பட்டது ஐ ஃபி ஷஹரில் ஹராமி, இது சங்கைப்படுத்தப்பட்ட 4 மாதம் ஈக்குதே அதில் ஒன்றில் தான் கொலை செய்யப்பட்டார். எனவே அந்த சங்கையான மாதத்தில் கொலை செய்யப்பட்டவர்களுக்கு முஹ்ரிமன் அப்படின்னு அரபுல சொல்லுவாங்க. வகால ஆகர், இன்னொரு கவிஞர் சொல்லும் பொழுது கத்தலுபுன அஃபானல் ஹலீஃபத முஹ்ரிமா, உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களை முஹ்ரிமான நிலையில் கொலை செய்தார்கள். இஹ்ராம் அணிஞ்சு கொண்டா இருந்தாங்க. ஐ ஃபில் பலதில் ஹராமி, மதீனா ஹரம். எனவே அரபுல வஹுவ முஹ்ரிமுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. எனவே அந்த அர்த்தத்தின் அடிப்படையில் எந்த அளவுக்கு சொல்றாங்கண்டா வ இலா ஹாத தஅவீலி, அந்த சஹீஹான ஹதீஸை இப்படி புரிந்து கொள்ளலாம் என்பதைத்தான் இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லா அவங்க முடிவெடுத்து அவங்களோட சஹீஹில் என்ன செஞ்சாங்க, இந்த ஹதீஸை கொண்டாந்தாங்க. புகாரி இமாமும் என்ன செஞ்சிருக்கலாம், நம்பகமான அறிவிப்பாளர் தொடர் வந்திருக்குது. விளங்கிச்சா உங்களுக்கு? எனவே அந்த அறிஞர்கள், அந்த நல்ல மனிதர்கள், நம்பகமானவர்கள்ன்ற கூட்ட தூக்கி வீச ரெடியாவல்ல. எனவே அந்த நல்ல அறிஞர்களுக்கு மாற்றமாகத்தான் பிஜே இன்றைக்கு வழிகட்ட சிந்தனை சஹீஹான அறிவிப்பாளர் தொடரில் வந்தாலும் ஹதீஸை தூக்கி வீச வேண்டும் என்ற வழிகட்ட சிந்தனைக்கு வந்திருக்கிறார். புகாரி, முஸ்லிம், அபூதாவுது, திருமிதி போன்ற அந்த உத்தமர்கள் எதில் இருக்கல்ல, நம்பகமான செய்தியா அல்லாஹ் சொன்னா பாவியா உடு, நல்லவன் கொண்டா எடு. எனவே நம்பகமானவங்க கொண்டு வந்தாங்க, எடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, இது இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லா அவர்களுடைய கூற்று. முஸ்லிம் ஹதீஸ் வருதானே, முஸ்லிம்ல கொண்டு வந்தவங்க முஸ்லிமுக்கு விளக்கம் எழுதும் பொழுதோ இந்த மஸ்அலா, இந்த செய்தி எப்படி கொண்டு வராங்க, முரண்பட்டால் தூக்கி வீசணும்னு பிஜே சொல்றாரே, அந்த முஸ்லிமோட விளக்கத்தை கொஞ்சம் நீங்க படிக்கப்படாதா? புகாரிட விளக்கத்தை கொஞ்சம் நீங்க படிக்கப்படாதா? புகாரிட விளக்கம் ஃபத்ஹுல் பாரியில் இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ் கருத்தை இப்படியே கொண்டு இருக்கிறாங்க. முஸ்லிம் இமாம் இப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. இந்த ரசூலுல்லாஹ் மைமூனா ரதியல்லாஹு அவர்களை இஹ்ராம் அணிந்த நிலையில் முடித்தார்களா அல்லது இஹ்ராம் இல்லாத நிலையில் முடித்தார்களாண்டு 2 கருத்தையும் சொல்லக்கூடிய ஹதீஸ் வருது. இந்த 2 கருத்தையும் நாங்கள் பார்க்கிற பொழுது எங்களுக்கு விளங்கக்கூடிய செய்தி என்ன, எப்படி அல்லாஹ் விளங்கப்படுத்துறாங்கன்னு பாருங்க. இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுமுல்லா 4 மதுஹபுல 3 மதுஹபுடைய அறிஞர்கள் அடையாளப்படுத்தப்பட்டவங்க என்ன சொன்னாங்க, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தண்ட சாட்சி தானே யாரு, மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா, அவங்க சொன்னதை ஏதாவது மாற்றி விளங்கி இருக்கலாம். இட்டு கட்டப்பட்டது பொய், தூக்கி வீசுங்க இல்ல, மாற்றி விளங்கி இருக்கலாம். அதனால இந்த 3 அறிஞர்களும் சொன்னாங்க இஹ்ராம் அணிந்த நிலையில் என்ன செய்யக்கூடாது, திருமணம் முடிக்க கூடாது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா என்ன சொன்னாங்க, இஹ்ராம் அணிந்த நிலையில் திருமணம் என்ன செய்யலாம், முடிக்கலாம். ஆதாரம் இப்னு அப்பாஸனுடைய செய்தி. நல்லா விளங்கிக்கங்க, அபூ ஹனீஃபா இமாம் புகாரி இமாமுக்கு பிறகு வந்தவர் அல்ல, புகாரி இமாமுக்கு முன்னால வந்தவர். அப்ப புகாரி இமாமுக்கு முன்னாலேயே இப்னு அப்பாஸனுடைய செய்தி பிரபல்யமான செய்தியா இல்லையா? எனவே அந்த அறிஞர்கள் சும்மா யாரோ சொன்னதையெல்லாம் தூக்கி வீசிட்டு தூக்கி போட்டுட்டு போகல. நம்பகமான அறிவிப்பாளர் தொடர் அறிஞர்களுக்கு மத்தியில் பிரபல்யமாக இருந்த செய்தியைத்தான் என்ன செஞ்சாங்க, பதிவு செஞ்சுட்டு போனாங்க. இப்படி பதிஞ்சிட்டு இந்த 2 கருத்தையும் பதிஞ்சிட்டு இமாம் நவவி ரஹிமஹுல்லா அழகாக ஒரு முரண்பட்டு விளங்குறதை எப்படி உடன்பட்டு விளங்கணும் பொழுது அவங்க சொல்றாங்க, உச்சகட்டமா இப்னு என்ற 3 அறிஞர்கள் யார்ட கூற்றை ஏற்றுக்கொண்டா, மைமூனா அவங்களோட கூற்றத்தானே ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ ஒட்டோவா என்ன செய்யுது, இப்போ பிஜே கேட்குறாரு, ஒன்றைத்தானே ஏற்றுக்கொள்வீங்க, மற்றதை தூக்கி வீசுவீங்க. இந்த நாங்கள் சொல்லுவோம் ஒன்றை ஏற்றுக்கொள்வோம், அடுத்ததை தூக்கி வீச மாட்டோம். சஹீஹ்னு புகாரியில் வைப்போம், சஹீஹ்னு முஸ்லீமில் வைப்போம். அதுக்கு முடிஞ்சா விளக்கம் சொல்ல முடியாதா? நம்பகமான அறிவிப்பாளர் தொடரில் இப்படி ஒரு செய்தி ஒன்று இருக்குது, அதை எப்படி புரிஞ்சிருக்கலாம்? முஸ்லிமுக்கு ஷரஹ் எழுதும் பொழுது சொல்றாங்க, உச்சகட்ட விளக்கமாக ஒன்று சொல்லலாம், புகாரி இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு தவறி விளங்கிப்பாங்க. என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு நல்ல மனிதர் தவறு விட்டா நாங்கள் என்ன சொல்லுவோம், பொய்யே அப்படியா சொல்லுவோம்? பிஜேயை பற்றி எவ்வளோ விமர்சனம் வந்துச்சு. பிஜேயோட நண்பர்களும் என்ன சொன்னாங்க, பொய்னு தானே சொன்னாங்க. பிஜே அவர் தவறு செய்வாரா, அவர் பிழை செய்வாரான்னு நியாயப்படுத்தி. அட இந்த பிஜே இவ்வளவு பொய் சொல்கிற மனிதனை பற்றி விமர்சனம் வரும் பொழுதே நீங்கள் அவரை சுத்தப்படுத்த ரெடியாவினவங்க இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு பிழையா சொன்னாங்களா? தவறி இருக்கலாம். இதுதான் நல்ல மனிதர்களோடு நடந்து கொள்கிற முறை.
அல்லது நாங்கள் ஏற்கனவே சொன்னோமே, அரபு இலக்கணப்படி ஒரு பாவன முறை இருக்குது. ஹரத்துள்ளுக்கு இருக்கிறவங்களுக்கு முஹ்ரிம் அப்படின்னு, அது இஹ்ராம் அணிஞ்சன்ற நிலை அல்ல, ஹரத்துள்ளுக்கு இருக்கிறாங்க, சங்கையான 4 மாதத்துள்ளுக்கு நடக்கிற நிகழ்வுக்கு முஹ்ரிம் அப்படின்னு போடுவாங்க. எனவே இப்படி ஒரு அர்த்தத்தினோட புரிஞ்சு என்ன செஞ்சிருக்கிற, எந்த அளவுக்கு சொல்றாங்கண்டா, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹுடைய ஒரு கருத்தும் இருந்தது. மதீனால இருந்து வரும் பொழுதே ஹதி மிருகத்தை எடுத்துட்டாங்க தானே உம்ராக்கு வரும் பொழுது. எனவே அந்த ஹதியை எடுத்தவங்க என்னதான் இஹ்ராம் அணிஞ்சவங்கன்ற அடிப்படையில் அவங்க புரிஞ்சு சொல்லி இருக்கலாம்னு இப்படி பல கருத்துக்களை சொல்லி, ஏன் ஒரு ஹதீஸ் நம்பகமான அறிவிப்பாளர் தொடரோட வந்தா அதை அந்த அறிஞர்கள் தூக்கி வீசல்ல, ஏதாவது ஒரு கருத்தை, ஒரு விளக்கத்தை, உடன்பாடான ஒரு செய்தியை சொல்லி புரிந்து கொள்கிற நிலையில தான் அந்த அறிஞர்கள் இருந்தார்கள் என்றதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துடக்கூடாது. எனவே சகோதரர்களே, பிஜே காட்டுகிற இந்த எல்லா செய்திகளும் அவருக்கு எதிரானதுன்றதை நானும் நீங்களும் என்ன செஞ்சிடப்படாது, மறந்துடப்படாது. இந்த இடத்துல இன்னொரு பாடத்தையும் படிக்கணும். என்ன பிஜே சொல்றாரு, முரண்பட்டால் தூக்கி வீசுங்கள், முரண்பட்டால் தூக்கி வீசுங்கள். நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், இந்த இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா, அப்துர் ரஹ்மான் இப்னு மஹதி, ரபி இப்னு ஹுசைம், அதே போல புல்கீனி, இந்த இமாம்களுடைய கருத்துக்கள் எல்லாம் எங்க பதிவு செய்யப்பட்டுச்சு? இட்டுக்கட்டப்பட்ட ஒரு ஹதீஸை எப்படி இட்டுக்கட்டப்பட்டதாக்குவதுன்ற பாடம் அல்ல, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை அடையாளப்படுத்துவது எப்படி இப்படின்னு கொண்டதில் பிஜே எதை படிக்கல. இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஒழுங்கா விளங்கல்ல, திருப்பி ஒரு தடவை என்ன செய்யுங்க, படிங்கன்னு சொன்னோம் பாருங்க. அது மாதிரி ஒரு சஹீஹான ஹதீஸ் இன்னொரு சஹீஹான ஹதீஸுக்கு முரண்பட்டால், முரண்பட்டனா உண்மையா முரண்படாது, நான் உங்களுக்கு பின்னுக்கு அதெல்லாம் காட்டுறேன், இப்படியெல்லாம் அறிஞர்கள் பல பவரா சொல்லி இருக்கிறாங்கண்டு, எங்களுக்கு முரண்படுற மாதிரி விளங்கும். குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படுற மாதிரி எங்களுக்கு விளங்கும். குர்ஆனுடைய ஒரு வசனமே இன்னொரு வசனத்துக்கு முரண்படுற மாதிரி விளங்கும். இப்படி விளங்கினா என்ன பண்ணணும், அதை எப்படி சேர்த்து விளங்குறது, இதுக்கு சொல்லுவாங்க ஜம் செய்தல்டுவாங்க. ஹதீஸுகள் எப்படி ஜம்மு பண்றது, இது தண்ணி ஒரு பாடம் சகோதரர்களே. இந்த பாடத்தை பிஜே சரியாக படித்திருந்தால் ஒரு நாளும் முரண்படுற ஹதீஸை தூக்கி வீசணும்னு சொல்ல மாட்டார். உடன்பட்டு எப்படி விளங்குதான் ஜம்மு செய்யறது, எப்படி உடன்படுத்தி விளங்குவது. எனவே இந்த பாடத்தையும் பிஜே படிச்சில்ல. எனக்கு இப்போ என்ன தோன்றுதுன்னு சொன்னால், பிஜியை கொண்டு வந்து உட்கார வச்சு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸோட பாடத்தையும், என்ன ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸுக்கு முரண் மாதிரி விளங்கினா எப்படி உடன்பட்டு விளங்குவது, எப்படி ஜம்மு செய்வதுன்ற பாடத்தையும், அறிவிப்பாளர்களை எப்படி அக்குவேர ஆணிவேர அலசி பார்க்கிறதுன்ற பாடத்தையும் திருப்பி அவருக்கு படித்து கொடுக்கணும் போல இருக்கு. ஏன்னா எல்லாம் குழம்பி அவருக்கு விளங்குது அவங்களுக்கு. எனவே இந்த பாடத்தையும் படித்தால் மிக தெளிவாக விளங்கும் என்ன முரண்பட்ட ஹதீஸுகள் சஹீஹான அறிவிப்பாளர் தொடர்பு வந்தால் அறிஞர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, தூக்கி வீச மாட்டாங்க, ரெண்டையும் உடன்படுத்தி விளங்க ட்ரை பண்ணுவாங்க. முடியாத அளவுக்கு போனால் என்ன சட்டம்ன்றதை நான் உங்களுக்கு பின்னுக்கு சொல்கிறேன். இது இன்னும் ஒரு சில கருத்துக்கள் அவரோட வாதங்கள். இந்த செய்தியை கொண்டு உடனே இடையில திருப்பி பார்த்தீங்களா, இந்த மாதிரி கருத்துகளுக்கு தான் எதுக்கு இந்த ஹதீஸ் முரண்பட்டு வந்துச்சுதே, இதெல்லாம் கொண்டுட்டு தான் உடனே இப்னுல் ஜௌசி அவங்களோட இன்னொரு கருத்தை போடுவார். என்ன மா அஹ்ஸன கௌலல் காயில். இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவங்களோட புத்தகத்தில் பதிவு செஞ்சாங்களாம். இப்னுல் ஜௌசி இமாம சொல்லும் பொழுது அவர் பெரிய மேதைண்டுவார். ஏன்னு சொல்லுங்க பார்க்க, அவரோட கருத்துக்களை எல்லாம் இவருக்கு ஏற்ற மாதிரி வளைச்சிக்கிட்டார் தானே, அதனால மேதை. முஸ்லிம் இமாம், அபு வாயில் இமாம், புகாரி இமாம சொல்லக்கொள்ள அவங்கள மட்டும் தர்றாரு. தனக்கு சார்பா வந்த இது உண்மையிலே சார்பு கிடையாது நினைச்சு கொண்டிருக்கிறார். சொல்லுவாங்களே, இந்த அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பெயிண்டுவாங்க, காமாலை கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள்ண்டுவாங்க. இந்த மாதிரி தான் பிஜேக்கு நடந்திருக்கு. விளங்கிச்சு அவங்களுக்கு. இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவங்க மா அஹ்ஸன கௌலல் காயில், இப்படி சொன்னவருடைய வார்த்தை எவ்வளவு அழகானது அப்படின்னு சொல்லிட்டு, இதா ரஅய்தல் ஹதீஸ, ஒரு ஹதீஸை நீ யுபாயினுல் மஅகூல, புத்திக்கு முரண்படுவதாக நீ கண்டுகொண்டால், ஓ யுகாலிஃபுல் மன்கூல, அல்லது அறிவிக்கப்பட்ட சஹீஹான செய்திக்கு முரணாக வந்தால், ஓ யுனாகிதுல் உசூல, அல்லது அடிப்படைகளுக்கு மாற்றமாக வந்தால், ஃபஅலம் அன்னஹு மௌதூஉ, நீ அறிந்துகொள் அது இட்டுக்கட்டப்பட்டது. பார்த்தீங்களா, புத்திக்கு முரண்பட்டால், சஹீஹான செய்திக்கு முரண்பட்டால், அடிப்படைகளுக்கு முரண்பட்டால் அதுதான் இட்டுக்கட்டப்பட்டது அப்படின்னு பிஜே விட்டுருவார். அவர் நல்ல அறிவிப்பாளர்னு புகாரில் கொண்டு வந்திருக்காருன்னா இப்படிலாம் செய்வாங்க. இதெல்லாம் நம்ம மேட்டரை தான் பார்க்கணும். புகார் வரலைன்னா எதிர்ப்பு பெற வேண்டியதான்.
விமர்சனம் வந்துருச்சுன்னா அதை கவனத்தில் கொள்ள வேண்டியதுதான், அதை பார்க்கணும். அதுக்கு தான் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இப்னு ஜௌசி சொல்கிறாரு, இதா ராயத்தல் ஹதீஸ, ஒரு ஹதீஸு யுபாயினுல் மாக்கூல, புத்திக்கு மாற்றமாக இருந்தால் ஹதீஸை தள்ளணுங்கிறாங்க இவங்க என்று நம்மளை திட்டுறாங்க. போய் இப்னு ஜௌசியை போய் திட்டுங்க. அவர் என்ன செய்கிறாரு, இதா ராயத்தல் ஹதீஸ, இட்டு கட்டப்பட்டதுக்குண்டே நூல் எழுதின மேதை அந்த ஆள் இதா ராயத்தல் ஹதீஸ, இட்டு கட்டப்பட்டதுக்குண்டே நூல் எழுதின மேதை அந்த ஆள் அவர் நல்ல அறிவிப்பாளர்னு புகாரில் கொண்டு வந்திருக்காருன்னா இப்படிலாம் செய்வாங்க. இதெல்லாம் நம்ம மேற்றை தான் பார்க்கணும். அவர் நல்ல அறிவிப்பாளர்னு புகாரில் கொண்டு வந்திருக்காருன்னா இப்படிலாம் செய்வாங்க. இதெல்லாம் நம்ம மேற்றை தான் பார்க்கணும். இதா ராயத்தல் ஹதீஸ, இட்டு கட்டப்பட்டதுக்குண்டே நூல் எழுதின மேதை அந்த ஆள் இதா ராயத்தல் ஹதீஸ, இட்டு கட்டப்பட்டதுக்குண்டே நூல் எழுதின மேதை அந்த ஆள் இட்டுக்கட்டப்படாத ஹதீஸுகள். இதா ராயத்தல் ஹதீஸ யுபாயினுல் மாக்கூல, புத்திக்கு மாற்றமாக ஒரு செய்தி ஹதீஸில் வரும் என்று சொன்னால், புத்திக்கு மாற்றமாக ஹதீஸை நீ கண்டால், அவ் யுகாலிஃபுல் மன்கூல, அல்லது அறிவிக்கப்பட்ட ஒரு செய்திக்கு மாற்றமாக ஒரு கண்டால், அவ் யுனாக்கில் உசூல, அடிப்படை விதிக்கு மாற்றமாக ஒரு செய்தியை நீ கண்டால், ஃபலம் அறிந்து கொள், அன்னகு மௌதுஉன், அது இட்டுக்கட்டப்பட்டு அறிந்து கொள். ஆளை பார்க்காத, அந்த செய்தி அறிவுக்கு பொருந்தான்னு பாரு. அறிவுக்கு பொருந்தாத ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. அறிவுக்கு பொருந்தக்கூடியதை சொல்லக்கூடிய மார்க்கத்தை தான் கொண்டு வந்திருக்கிறார்கள்னு அவர் சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இப்னு ஜௌசி உண்மையிலே பிஜி எங்கே இருக்கிறான்றது சரி ஆச்சரியமாக இருக்குது. இதை இப்னுல் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார், போய் இப்னுல் திட்டுங்க, ஏன் என்னைய திட்டுறீங்க அப்படின்வார். புத்திக்கு மாற்றமாக இருந்தால் ஹதீஸை தள்ளணுங்கிறாங்க இவங்க என்று நம்மளை திட்டுறாங்க. போய் இப்னு ஜௌசியை போய் திட்டுங்க. அவர் என்ன செய்கிறாரு, புத்திக்கு மாற்றமாக இருந்தால் ஹதீஸை தள்ளணுங்கிறாங்க இவங்க என்று நம்மளை திட்டுறாங்க. போய் இப்னு ஜௌசியை போய் திட்டுங்க. அவர் என்ன செய்கிறாரு, புத்திக்கு மாற்றமாக இருந்தால் ஹதீஸை தள்ளணுங்கிறாங்க இவங்க என்று நம்மளை திட்டுறாங்க. போய் இப்னு ஜௌசியை போய் திட்டுங்க. அவர் என்ன செய்கிறாரு, இப்னு ரஹிமஹுல்லா சரியா சொன்னாங்க, அவங்கள திட்ட தேவையில்லை, அவங்களோட புத்தகத்தை பார்த்தா விளங்குது. நீங்க பொய்ய சொல்றீங்க, உங்களை தான் திட்டணும். நான் கேட்கிறேன், இப்னுல் கையிம் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் இட்டுக்கட்டப்பட கிதாபுல் மௌதுஆத் என்று இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளே ஒரு தொகுத்தாங்க. நீங்க காட்டுற ஒரு சஹீஹான ஹதீஸ் அவங்க இட்டுக்கட்டப்பட்ட லிஸ்ட்ல கொண்டு வந்து காட்டுங்க பார்க்க. இல்லை, அவர்கள் கொண்டு வந்த இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் முழுக்க என்ன தெரியுமா, பொய்யர்கள் சனதிலே அறிவிப்பாளர் தொடரிலே வந்த செய்தியை வகை பிரித்து இப்படி இட்டு கட்டப்பட்டதுன்னு அதுக்குள்ள எல்லா உதாரணங்களையும் கொண்டு வந்தாங்க. விளங்கிச்சா உங்களுக்கு? எனவே இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்களுடைய கருத்தை எந்த புத்தகத்தில் பதிவு செஞ்சிருக்கிறாங்களோ அந்த புத்தகத்தை பிரட்டி பாருங்க. நான் இந்த திருப்பி சொல்றேன், பிஜேட வாதத்தை மட்டும் அல்லாவுக்காக பார்க்காதீங்க. அவர் எந்த ஆதாரத்தை சொல்ல அந்த புத்தகத்தை கொஞ்சம் பிரட்டி பாருங்க, உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். பிஜேயை நம்பி நீங்க வழிகெடுத்துட்டு போயிடுவார். இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்களுடைய இந்த எழுத்து பதிவு செய்யப்பட்ட மன்ஹஜுன் நக்தி ஃபி உலூமில் ஹதீஸ், அதுல 316வது பக்கத்தில் இந்த கூற்றை பதிவு செஞ்சவங்க இதை பதிவு செஞ்சுட்டு கீழே ஒரு வாசகம் ஒன்று போடுறாங்க. இதை பிஜே பார்த்தாரோ தெரியாது, பார்த்தாலும் என்ன அடிச்சு விட்டு போயிடுவார். ஏன்னா அவருக்கு எதிராக வருமே. என்ன வலா புத்த ஃபீ ஹாதா சின்ஃபை, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகளை அடையாளப்படுத்துவது எப்படின்ற பாடத்துக்கு கீழே முக்கியமாக கொண்டு வருவாங்க அர் ரகாக்கத்து ஃபில் லஃப்லி வல் மஅனா. அந்த 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 பாவிச்சிருக்கிற சொல் மட்டகரமான சொல், ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு சொல்ல பாவிக்க மாட்டாங்கன்ற மாதிரி. அர்த்தம் மட்டகரமான அர்த்தம். எப்படி நூஹ் நபியுடைய கப்பல் அப்படியே இப்னுல் கைம் ஜௌசி உதாரணம் கொண்டு வருவாங்க. இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் இதை உதாரணம் கொண்டா, கப்பல் அப்படியே போய் என்ன செஞ்சிச்சான், கஅபத்துல்லாஹ்வை தவாஃப் செஞ்சிச்சாம்னு சொல்லும் பொழுதே இது என்ன பொய்ன்றது விளங்கி இதைத்தான் உதாரணம் கொண்டு வருவாங்க. பிஜே காட்டுற எதையும் உதாரணம் கொண்டு வர மாட்டாங்க. சரி, இந்த சொல்லுலையும் அர்த்தத்திலையும் மட்டகரமானது வருதுன்னு ஹதீஸ மறுக்கிறோமே, இதுல மிக கவனமா இருக்கணும். வலா புத்த ஃபீ ஹாதா சின்ஃபைனி மின் அலாமத்தில் வத்இ, இட்டுக்கட்டப்பட்டதை அடையாளப்படுத்துபவைகளில் இந்த ரெண்டு விஷயத்துல மிச்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா இது மாதிரி கேஸ்ல தான் பிஜே மாட்டிக்கிறது. அதனால தான் இதுல கவனமா இருக்கணும். ஏன் தெரியுமா, மினத்தனபு, மிச்சம் எலட்டா இருக்கணும், மிச்சம் கவனமா இருக்கணும். ஏன் தெரியுமா, இலா ஷருத்தின் ஹாம், மிக முக்கியமான ஒரு நிபந்தனையை கவனிச்சுக்கங்கண்டு மன்ஹஜுன் நக்துன்ற புத்தகத்தில் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் கருத்தை சொல்லிட்டு என்ன தெரியுமா சொன்னார், வஹுவ
عدم إمكان التوفيق والجمع بين الحديث المدروس وبين ما عارضه إذا لم يكن راويه ضعيفا. என்ன தெரியுமா சொன்னாங்க? அறிவிப்பாளர் பலவீனமானவராக இல்லை என்றால், அறிவிப்பாளர் பலவீனமானவராக இல்லை என்றால் அந்த ரெண்டு ஹதீஸையும் சேர்த்து விளங்கேலுமாண்டு பார்க்கணும், உடன்படுத்தி புரியேலுமாண்டு பார்க்கணும். ஏலாம போனாத்தான் இந்த ரெண்டு சப்ஜெக்டையும் பார்க்கணுன்றாங்க. அறிவிப்பாளர் நம்பகமானவராக இருந்தால் இந்த செய்திக்கு போகப்படாது. விளங்குதா உங்களுக்கு? அதே போல ரெண்டையும் சேர்த்து விளங்கேலும்டாலும் இட்டு கட்டப்பட்டதுன்னு போகப்படாது, பலவீனம்னு போயிடும். விளங்குதா உங்களுக்கு? எவ்வளவு அழகா அந்த அறிஞர்கள் விளங்கப்படும். அதே போல மன்ஹஜுன் நக்து அந்த புத்தகத்தில் ஒரு அறிஞரோட கூற்ற பதிவு செய்கிறாங்க. இது இந்த சொல்லுலையும் அர்த்தத்திலையும் மட்டகரமானது வந்தால் அது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸின் அடையாளம். விளங்கல? ஹதீஸை இட்டுக்கட்டப்பட்டதுன்னு சொல்றதுக்கு அல்ல, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுக்கு அடையாளம். ரெண்டுக்கு மேல வித்தியாசத்தை விளங்கணும். பிஜே பெரட்டி தான் விளங்கி இருக்கிறார். விளங்க? ஒரு அறிவிப்பாளர் தொடரில் பொய்யர் வந்தால் இது இட்டுக்கட்டப்பட்டது தான்றதுக்கு அடையாளம் என்ன? சொல்லுலையும் அர்த்தத்திலையும் மட்டகரமானது வாரது. பிஜே எப்படி விளங்கிட்டாரு? சையான ஹதீஸா இருந்தாலும் தூக்கி வீசணும் அப்படி விளங்குறதுக்கு அல்ல. சொல்றாங்க வஹாதிஹி மஸ்அலத்துன் ஹாம்மத்துன் ஜித்தா. இந்த சொல், இந்த அர்த்தம் மட்டகரமானதுன்னு ஹதீஸை இட்டுக்கட்டப்பட்ட லிஸ்ட்ல சேர்க்கிறோம் பாருங்க. இது முக்கியமான ஒரு விடயம் என்னண்டா, வஹிய அன்ன கஸீரம் மினல் பாஹிஸீனல் யௌம். இன்றைக்கு ஹதீஸுகளை ஆய்வு செய்கிற நிறைய பேர் எப்படி சொன்னாங்கன்னு பாருங்க. இன்றைக்கு ஹதீஸ் ஆய்வு செய்கிற நிறைய பேர் யஅமிதூன இலா அஹாதீஸ ஸஹீஹா ஃபி ஸஹீஹைன், புகாரி முஸ்லிம்ல வந்திருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஓ அஹதிஹிமா அல்லது ரெண்டுல ஒன்றுல வந்த சஹீஹான ஹதீஸை எல்லாம் எடுத்துக்கொண்டு, நூருத்தீன் இந்த புக் எழுதினவங்க இது விளக்கத்தில் போடுறாங்க, அவு சஹீஹா இந்த கைரிஹிமா மினல் அஇம்மத்தின் முத்தமதீன், நம்பிக்கையான உலமாக்கட்ட சஹீஹான ஹதீஸ் அபூதாவுது திருமி நசாயில வருமே அந்த ஹதீஸுகளை எடுத்து வச்சு கொண்டு சும்ம யுஆரிதூனஹா பில் மஅகூலி தாரத்தன், அப்படிதான் சொன்னாங்க. எப்படி? புத்தியோட முட்டை வச்சாங்க. வபில் மன்கூலி உஹ்ரா, குர்ஆனோட சஹீஹான ஹதீஸோட மோத வச்சாங்க. யாரு? புதுசா ஆய்வு செய்யற இந்த காலத்தில் உள்ளவங்க சொல்லிட்டு சொன்னாங்க வயத்தஊன அலைஹல் வத்அ, இதுவும் இட்டுக்கட்டப்பட்டதுன்னு சஹீஹான ஹதீஸுக்கு தீர்ப்பு கொடுக்க போனாங்க. பிஹுஜ்ஜதி அன்னஹும் தஹாக்கமு இலல் கவாயித். நாங்கள் சொன்னோம் பிஜே சில அடிப்படைகளை உருவாக்கி வச்சிருக்கிறாருன்னு, அது மாதிரி சில அடிப்படைகளை உருவாக்கி வச்சுக்கிட்டு இவங்களா உருவாக்கி வச்சுக்கிட்டு இந்த அடிப்படைகளை வைத்து பார்த்தால் இந்த ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்டது. சஹீஹான அறிவிப்பாளர் தொல்லை வந்திருந்தாலும் சரின்னு சில பேர் ஹதீஸை மறுக்க பார்க்குறாங்க. ஃபஹகம்து லஹும் பிமா யகூலூன், அவர்கள் சொல்லுகிற வாதத்தை வைத்தே அவர்களுக்கு நான் ஒரு புத்திமதி சொல்லிக் கொடுக்குறேன். அல்லாஹு அக்பர். நாங்கள் இன்றைக்கு மூணாவது கட்டமாக சொல்லி கொண்டு இருக்கிறோமே பிஜேக்கு, அவர் சொல்லிட்டு சொன்னார் வலிஅத்திதாலு ஃபீ தாலிக், சஹீஹான ஹதீஸுகள் முரண்படுற மாதிரி விளங்கினா இதுல நடுநிலைமையா சிந்திக்க வேண்டிய முறை என்ன தெரியுமா? அன்னந்துரல் ஹதீஸ் அல்லதி ஹுவ மஹல்லுல் இஷ்காலி, இந்த முரண்படுற மாதிரி விளங்குதே இந்த குழப்பம் உள்ள ஹதீஸை நாங்கள் எப்படி கையாளணும்? ஃபஇன் அம்கன ஃபஹ்முஹு அலா வஜ்ஹின் யத்தஃபிகு மஅல் கவாயித், முன்னே அறிஞர்கள் ஹதீஸ் சஹீஹ்ன்றதை ஏற்றுக்கொள்வதற்கு சில முறைகள் சொல்லி தந்தாங்களே, அதனுடன் உடன்பட்டு போகிற நிலையில இருக்குமாக இருந்தால் வலா யுதஆரது மஅஹா, அதனோடு முரண்பட்டு போகாத நிலையில இருக்குமாக இருந்தா அந்த அமைப்புல போறது தான் நல்லதுன்றாங்க. அப்ப என்ன சொல்ல வராங்க பாருங்க, வலா தாஇய இலா தஜ்ரீஹிர் ரிஜால், நம்பிக்கையான அறிஞர்களை முரண்படுகிறதுன்றதை வச்சு வீண் விமர்சனம் செய்ய போயிடாதீங்க, அதை உடன்பாடா விளங்குங்கன்னு என்ன பண்றாரு? அழகா பாடம் நடத்தி கொடுக்குறாரு பிஜேக்கு சொல்லி கொடுத்த மாதிரி தான் இருக்கு. வல்வாக்கே இன்னொரு கருத்தையும் பதிவு செய்கிறார். உண்மை என்னவென்றால் அன்னமா சபத சிஹத்துஹு இந்த அஇம்மத்தில் ஹதீஸ், ஹதீஸ்களை அறிஞர்களிடத்தில் எதுவெல்லாம் சஹீஹான ஹதீஸ் என்று வந்து விட்டதோ லா யுரத்து அலைஹி மா தகல்லஃப லஹு ஹாஉலாஇ மினத் துஊன், இன்றைக்கு வந்து கொண்டு நம்பகமான அறிவிப்பாளர்களில் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு குறை சொல்லுகிறார்களே, இந்த குறையெல்லாம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஹதீஸை தூக்கி வீசணுமா இந்த வழிகேடர்களோட விமர்சனத்தை தூக்கி வீசணுமா? அதைத்தான் சொல்றாங்க லா யுரத்து அலைஹி மா தகல்லஃப லஹு ஹாஉலாஇ மினத் துஊன்,
இன்றைக்கு வந்த இந்த புதிய ஆய்வாளர்கள் கஷ்டப்பட்ட ஹதீஸை மறுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்களே, வைக்கிறாங்களே விமர்சனம், அந்த விமர்சனங்கள் அந்த ஹதீஸுகளை என்ன செய்யாது, தள்ளுபடி செய்யாது. வகத் சபகல் உலமாஉ மின் கப்லு, ஏற்கனவே அறிஞர்கள் இது சம்பந்தமாக பேசிவிட்டார்கள். இலா பஹ்ஸி மிஸ்லி ஹாதிஹில் அஷ்கால், இது போன்ற எங்களுக்கு முரண்படுற மாதிரி ஹதீஸுகள் வந்தா அதை எப்படி கையாளணும்ன்றது சம்பந்தமா ஏற்கனவே எழுதி வச்சிட்டாங்க. எங்க தெரியுமா, ஃபி இல்மி முக்தலஃபில் ஹதீஸ், ஹதீஸுகள் முரண்படுற மாதிரி விளங்கினா அதை எப்படி கையாளணும்ன்ற பாடப்பகுதியில் அழகாக எழுதி வச்சுட்டாங்க. இந்த அறிஞர் சொன்ன மாதிரி நான் பிஜேக்கு பின்னால் இருக்கிற மக்களுக்கும் நான் சொல்கிறேன், அல்லாவுக்காக சஹீஹான ஹதீஸ் முரண்படுற மாதிரி விளங்கினால், முரண்படுமா இல்லையா நான் பின்னால் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன், முரண்படாது. மனுஷன் புத்தி கொஞ்சம் குறவு தானே. யார் சொன்னா? ரபி இப்னு ஹுசைன் சொன்னாரே, அல்லாஹ் இறக்கின எல்லாத்தையும் நீங்கள் அடைஞ்சு கொள்ளவும் இல்லை, நீங்கள் ஓதுறது வாசிக்கிறதெல்லாம் பரிபூர்ணமாக விளங்கி கொள்ளும், விளக்கத்தில் குறைஞ்சவங்க நாங்கள். அந்த எங்கட பலவீனத்தை விளங்கினா ஹதீஸ் எப்படி கையாளணும்னு விளங்குவோம். அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், கொஞ்சம் அந்த முக்தலஃபுல் ஹதீஸுகள் முரண்படுற மாதிரி விளங்கினா அதை எப்படி ஒன்று சேர்த்து விளங்கணும், அதுக்கு என்ன சட்டம்ன்ற, அல்லாஹு அக்பர், அதுலுக்கு போனால் அது ஒரு கடலுங்க. நான் சொன்னேனே, ஹதீஸு பாதுகாக்கப்பட்ட கலைகளை பார்த்தா அது ஒரு கடல். அதுலுக்கு போய் கொஞ்சம் ஒரு கிழமை உட்கார்ந்து வாசிங்க மன தூய்மையோடு. உங்களுக்கு விளங்கும் அறிஞர்கள் ஹதீஸுகளை தூக்கி வீசினாங்களா அல்லது ஹதீஸுகளை பாதுகாத்தார்களான்றதை மிக தெளிவாக விளங்கலாம். இது ஒரு செய்தி, இப்படி ஒரு செய்தி. சரி, இப்போ பாருங்களேன், இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய கூற்றுல எப்படி இருட்டடிப்பு செய்றாங்க, இதையும் கொண்டு வருவார். என்ன பாருங்க, இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லா யார் தெரியுமா? மிகப்பெரிய மேதை. அவருக்கு சார்பா விளங்குதே, அதனால மிகப்பெரிய மேதை. ஆனால் அவருக்கு எதிராக சொல்லியிருக்கிறார் பாருங்க. என்ன சொல்றாங்க, அவங்களோட அல் இஹ்காமு ஃபி உசூலில் அஹ்காம்ன்ற புத்தகத்தில் ரெண்டாவதுல 81வது பக்கத்தில் அவங்க ஹதீஸ் சம்பந்தப்பட்ட பல பேருடைய கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. ஆனால் இவர் பதிவு செஞ்ச சப்ஜெக்டை சொல்லல, யாருடைய கூற்றா சொல்றாரு, நல்லா பாருங்க, ஓடியோவில் அவரோட வீடியோவில் பாருங்க. அவர் யார கூற்றா சொல்றாரு? இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் கூற்றா சொல்றாரு. ஹஸம் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஃபுல் ஹதீஸு ஸலாஸு அக்ஸாமின், ஹதீஸ்கள் 3 வகை இருக்கிறது. ஃபுல் ஹதீஸுன் முவாஃபிகுன் லிமாஃபில் குர்ஆன், சில ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு ஒத்து இருக்கும். ஃபுல் அஹ்து பிஹி ஃபர்துன், அதை எடுத்துக்கொள்வது கட்டாய கடமை. வ ஹதீஸுன் ஜாயிதுன் அலா மாஃபில் குர்ஆன், குர்ஆனில் சொல்லப்படாத கூடுதல் தகவலை கொண்ட ஹதீஸ்களும் இருக்கும். ஃபஹு முலாஃபுன் இலா மாஃபில் குர்ஆன், அது குர்ஆனுடைய செய்தியோடு அதையும் சேர்த்து நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். முரணா இல்லை, கூடத்தானே இருக்குது. ஒல் அஹ்து பிஹி ஃபர்துன், அதையும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். வ ஹதீஸுன் முஹாலிஃபுன் லிமாஃபில் குர்ஆன், குர்ஆனுக்கு மாற்றமாக ஒரு செய்தியும் இருக்கும். அப்படி இருந்தால் ஃபஹு முத்ரஹுன், தூக்கி வீசப்படணும். ஹதீஸ் 3 வகை இருக்கிறது, அதில் குர்ஆனுக்கு மாற்றமாகவும் ஹதீஸ் இருக்குங்கிறார். குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதெல்லாம் பார்க்கக்கூடாது, ஹதீஸ் வந்துட்டா ஏற்றுக்கிறேன்னு அந்த மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறீங்க. ஆனால் இப்னு ஹஸம் இமாம்ட கூற்றல்ல, அவர் கூற்றொன்ற பதிவு செய்கிறார். யாருட? முஹம்மது இப்னு அப்துல்லான்றவருட கருத்தை சொல்றார். எப்படி? அல் ஹதீஸு ஸலாஸத்து அக்ஸாமின், ஹதீஸ்ன்றது 3 வகை. ஒன்று ஃபஹதீஸுன் முவாஃபிகுன் லிமாஃபில் குர்ஆன், குர்ஆனுக்கு உடன்பட்டு போற ஹதீஸ், ஃபல் அஹ்து பிஹி ஃபர்துன், அதை எடுக்கிறது கட்டாயம். வஹதீஸுன் ஜாயிதுன் அலா மாஃபில் குர்ஆன், குர்ஆன்ல வந்ததை விட மேலதிகமாக வந்திக்கும். அப்போ இதை எப்படி எடுப்போம் நாங்கள்? ஃபஹுவ முதாஃபுன் இலா மாஃபில் குர்ஆன், இது குர்ஆனில் உள்ளதுக்கு விளக்கமாக அமையும். வல் அஹ்து பிஹி ஃபர்துன், அதை எடுக்கிறதும் கட்டாயம். வ ஹதீஸுன் முஹாலிஃபுன் லிமாஃபில் குர்ஆன், இதைத்தான் பலமாக பேசுவார். குர்ஆனுக்கு முரண்பட்டு வரும், ஃபஹுவ முத்ரஹுன், அதை தூக்கி வீசணும். யார்ட பாணியில்? அப்போ 3வது வகை ஒன்று இருக்குதுன்றாங்களே. இதை மட்டும் பார்த்த பிஜே இன்னும் கொஞ்சம் பின்னுக்கு எட்டி பார்த்துருந்தா நேர்வழி கிடைச்சிக்கும். விளங்கிச்சா உங்களுக்கு? அது எந்த அளவுக்குண்டா, இப்போ நாங்கள் சொன்ன புகாரி இமாம் 1775 1776, இங்கே அல் இஹ்காம் ஃபி உசூலில் அஹ்காமில் இப்னு ஹஸம் இமாம் முஹம்மது இப்னு அப்துல்லாட கருத்தை பதிஞ்சிட்டு ஒரு பக்கத்துக்கு அங்கிட்டல்ல, அதே தொடரில் என்ன பதிவு செய்கிறாரு? கால அலி இப்னு ஃபஹுவ முத்ரஹ், அது தூக்கி வீசப்படணும்னு பிஜே சொன்னார். அதுக்கு அடுத்த எழுத்து கால அலி இப்னு அஹ்மத். அலி இப்னு அஹ்மத் என்றவங்க சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க? லா சபீல இலா வுஜூதி ஹபரின் ஸஹீஹின், ஒரு சஹீஹான ஹதீஸ் முஹாலிஃபன் லிமாஃபில் குர்ஆனி அஸ்லன், குர்ஆனுக்கு முரண்பட்டு ஒருபோதும் வராது.
குர்ஆனுக்கு முரண்பட்டு ஒருபோதும் வராது. வகுல்லு ஹபரின் ஷரீஅத்துன், ஹதீஸ் சஹீஹா வந்துட்டா எல்லாம் மார்க்கம் தான், அது குர்ஆனுக்கு முரண்பட்டு வராது. ஃபஹுவ இம்மா முதாஃபுன் இலா மா ஃபில் குர்ஆன் வ மஅதூஃபுன் பிஹி, அது வ மஅதூஃபுன் அலைஹி, அது குர்ஆனுக்கு என்ன செய்யும், விளக்கமாக அமையும். அல்லது வ முஃபஸ்ஸிருன் லி ஜும்லதிஹி, குர்ஆன்ல பொதுப்படையா வந்ததுக்கு விளக்கமாக அமையும். வ இம்மா முஸ்தஸ்னம் மின்ஹு லி ஜும்லதிஹி, குர்ஆன்ல பொதுப்படையா வந்ததுக்கு விதிவிலக்காக அமையும். அல்லாஹு அக்பர். அத முரண்பாடா பார்க்கப்படாது. வலா சபீல இலா வஜ்ஹின் சாலிசின், மூன்றாவது ஒரு ஹதீஸ் வகை இருக்குன்னு பிரிக்கிறதுக்கு இடமே இல்லை. யாருக்கு பதில் கொடுக்கிறா? சொன்னாரே குர்ஆனுக்கு முரண்படும், அதுக்கு பதில் கொடுக்கிறாரு. ஃபஇன் இஹ்தஜ்ஜு பி அஹாதீஸ முஹர்ரமத்தி அஷ்யா, எப்படி சில செய்திகள் ஹராமாக்கப்பட்டதுன்னு குர்ஆன்ல இல்லைன்னு யாராவது ஆதாரம் பிடிச்சா, லைசத் ஃபில் குர்ஆன், இது குர்ஆன்ல இல்லைன்னு சொன்னா நாங்கள் அவங்களுக்கு பதில் கொடுப்போம், அதை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும்னு பதில் கொடுப்போம்ன்றார். அல்லாஹு அக்பர். ஒரே புத்தகத்துள்ளுக்கு ஒரே பக்கத்தில் அடுத்தடுத்த கூற்று குர்ஆன்ல ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்பட்டா அதை தூக்கி வீசணும்ன்ற கருத்து பிழன்றத இப்னு ஹஸ்ம் அல்லாஹிரி ரஹிமஹுல்லா மிக தெளிவாக ஒரே இடத்துல சொல்லியும் இதை அப்படியே மூடி மறைச்சி பிஜே அறிஞர்களோட கூற்ற தனக்கேற்றாற்போல் மாற்றி மாற்றி வழிகட்டு போகிற ஒரு சிந்தனையைத்தான் கொண்டு வந்திருக்கிறார்ன்றதை மறந்துடப்படா. இது ஒரே பக்கத்தில் ஒரே எழுத்துக்கு பக்கத்தில் வர்றது. இதில் 2வது பாகத்தில் 81 தானே, இது 80வது பக்கத்தை கொஞ்சம் பெறட்டுங்களேன், முன்னுக்கு போங்க. என்ன சொல்றார்? அல் இஹ்காம் ஃபி உசூலில் அஹ்காம் 80வது பக்கத்தில் சொல்றாரு, வ அம்மா மன் தஅல்லக பி ஹதீஸி தக்ஸீமி, ஹதீஸுகளை பங்கு போட்டு அதை ஒரு இடத்துல கொண்டு போய் சம்பந்தப்படுத்துறாங்க. எப்படி? ஃபகால, என்ன சம்பந்தப்படுத்துறாங்க? மாகான ஃபில் குர்ஆனி அஹத்னாஹு, குர்ஆன்ல வந்ததை நாங்கள் எடுப்போம், குர்ஆன்ல வந்ததை நாங்கள் எடுப்போம். வ மாகான ஹிலாஃபன் லில் குர்ஆன், குர்ஆனுக்கு மாற்றமாக வந்தா தரக்குனாஹு, அதை நாங்கள் விடுவோம்னு ஒரு கூட்டம் என்ன செய்கிறாங்க? ஹதீஸை பங்கு பிரித்து சொல்கிறாங்க. ஃபயுகாலு லஹும், அவர்களுக்கு சொல்லப்படுற பதில் என்ன தெரியுமா? லைஸ ஃபில் ஹதீஸ் இல்லதி ஸஹ்ஹ ஷைஉன் யுகாலிஃபுல் குர்ஆன், ஹதீஸ் சஹீஹா வந்துட்டா குர்ஆனுக்கு முரண்படும் ஒரு வகையே இல்லை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, பிஜே அவர்களே, அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன், உங்களோட சிந்தனை போக்க கொஞ்சம் மாற்றுங்க. அந்த அறிஞர்களை உங்களுக்கு ஏற்ற மாதிரி திசை திருப்பி தஹரீஃப் தபுதீலு பண்ணாமல் அவங்களோட கருத்துக்களை ஆரோக்கியமாக சிந்திச்சு விளங்குங்க. நேர்வழி கிடைக்கும். உங்களை நம்பி இருக்கிற ஒரு கூட்டமும் சுவர்க்க பாதையில் போகும், இல்லைண்டா வடிகட்டு போகிறதுக்கு காரணமாக இருக்கும். கடைசியை இந்த கூட்டுறான்னு சொல்கிற இன்றைய அமர்வுடைய தத்ரீபுர் ராவியில் வரக்கூடிய ஒரு செய்தியை கொண்டு வருவார். ஒரு ஹதீஸு சரின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், லா அன்னஹு மக்தூம்பி பி நஃப்ஸில் அம்ரி, அது 100% சரி என்றதுக்கு அர்த்தம் கிடையாது. சனது சரியாக இருந்தால் 100% சரின்ற அர்த்தம் கிடையாது. என்ன கேட்டால், லி ஜவாசில் ஹத்தை உன் நிசியான அல்ல சிக்கத்தி, நம்பகமானவர்கள்ட்டையும் தவறு பிழைகள் மறதிகள் ஏற்படலாம். நம்பகமானவர்கிறியா, சரி நம்பகமான இருக்கட்டும், அவர் தவறு செய்ய மாட்டாரா, பிழை வராதா, மறக்க மாட்டாரா, அதன்படி ஏதாவது சொல்லியிருப்பார். அதனால் ஒரு ஹதீஸ் சரின்னு சொன்னால் சரியாக இருக்கலாம் என்று தான் நீங்கள் எடுத்துக்கொண்டமே தவிர சரிதான் என்று எடுக்கக்கூடாது. 100% கிடையாதுன்னு சொல்லி என்ன சொல்கிறா தத்ரீபுர் ராவியில் அவர் எடுத்து காட்டுறாரு. என்ன? தத்ரீபுர் ராவி ஃபி ஷர்ஹி தக்ரீபி நவாவியில் 1வது பாகம் 75வது பக்கத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் சஹீஹான ஹதீஸை பற்றி பேசுவாங்க. நீங்கள் இதையும் கித்தாபு பிரட்டி பார்க்கணும், கட்டாயம் கித்தாபு பிரட்டி பார்க்கணும். என்னண்டா இந்த ஹதீஸில் சஹீஹ் இருக்குது தானே, சில அறிஞர்கள் என்ன போடுவாங்க? ஹதீஸுன் சஹீஹுன். இன்னும் சில அறிஞர்கள் எப்படி போடுவாங்க? ஹதீஸுன் சஹீஹுன் முத்தஃபக்குன் அலைஹி, அப்படி போடுவாங்க தானே. இந்த ரெண்டையும் விளங்கப்படுத்துறாங்க. எப்படி? வஇதா கீல, ஒரு ஹதீஸை பார்த்து ஹாதா ஹதீஸுன் சஹீஹுன், இது சஹீஹ் என்று சொல்லப்பட்டால் ஃபஹாதா மஅனாஹு, அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மத்தஸல சனதுஹு மஅல் ஔசாஃபில் மذ்கூரா, அந்த அந்த ஒரு ஹதீஸ் சஹீஹாவுறதுக்கு 5 பண்பு சொல்லுவாங்களே, அந்த பண்புகளுடன் சனது சரியா வந்தீக்கி, இதான் அர்த்தம். ஃபகபில்னாஹு, இதை மறைச்சிடுவாரு. அவருடைய ஆடியோ நாங்கள் போடுறோம், ஃபகபில்னாஹு வராது. எனவே சஹீஹிண்டு வந்துட்டா ஃபகபில்னாஹு அமலம் பிதாஹிரில் இஸ்னாத்,
அதனுடைய அறிவிப்பாளர் தொடர் நம்பகமான அறிவிப்பாளரோடு ரசூல்லா வரைக்கும் தொடராக வந்திருக்குதா, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இல்லா அன்னஹுக்கு பிஜேக்கு அர்த்தம் தெரியாதோ தெரியாது. ஆனாலும் அன்னஹு அதை எப்படி என்று சொன்னால் லா அன்னஹு அல்ல, இல்லா அன்னஹு லா அன்னஹு மக்தூஉம் பிஹி. ஆனால் அது 100% சஹீஹ் என்ற அர்த்தம் அல்ல. ஆனால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். பிஜே என்ன சொல்றாரு? தூக்கி வீசுவோம்ன்றாரு. இவங்க என்ன சொன்னாங்க? சஹீஹ் என்று சனது வந்துட்டா நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், ஆனால் 100% உடன்பட்டதுன்றதல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டா ஃபி நஃப்ஸில் அம்ர் லி ஜவாஸில் ஹத்தஇ வன் நிஸ்யான் அலா சிகத்தி. நம்பகமானவர்களுக்கிட்ட என்ன வரலாம்? மிஸ்டேக் வரலாம், தவறு வரலாம். இது எதுக்கு சொல்றாங்க? சஹீஹ விளங்கப்படுத்த சொல்றாங்க. பிஜே இது எதுக்கு தெரியுமா ஆதாம் எடுக்கிறாரு? தூக்கி வீசுவோம்ன்றதுக்கு. ஆனா அவர் இந்த துண்ட சொல்லல. ஃபகபில்னாஹு, அந்த சஹீஹை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம்ண்டாங்க. இவர் சொல்றார் நாங்க தூக்கி வீசுவோம்ன்றதுக்கு ஆதாரம் பிடிக்கிறார். நஊது பில்லாஹ். ஏன் இப்படி விளங்குறார்? ஒரு ஹதீஸ் சரின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, லா அன்னஹு மக்தூம் பி நஃப்ஸில் அம்ரி, அது 100% சரி என்றதுக்கு அர்த்தம் கிடையாது. சனது சரியாக இருந்தால் 100% சரின்ற அர்த்தம் கிடையாது. என்ன கேட்டால் லி ஜவாஸில் ஹத்தை ஒன் நிஸ்யான் அல்ல சிக்கத்தி, நம்பகமானவர்கள்ட்டையும் தவறு, பிழைகள், மறதிகள் ஏற்படலாம். நம்பகமானவர்கிறியா, சரி நம்பகமான இருக்கட்டும், அவர் தவறு செய்ய மாட்டாரா, பிழை வராதா, மறக்க மாட்டாரா, அதன்படி ஏதாவது சொல்லியிருப்பார். அதனால் ஒரு ஹதீஸ் சரின்னு சொன்னால் சரியாக இருக்கலாம் என்று தான் நீங்கள் எடுத்துக்கொண்டமே தவிர சரிதான் என்று எடுக்கக்கூடாது. 100% கிடையாதுன்னு சொல்லி என்ன சொல்கிறா தத்ரீபு ராவியில் அவர் எடுத்து காட்டுறாரு. அடுத்த பக்கம் அவங்க அடுத்ததை விளங்கப்படுத்துறாங்க. எப்படி? வஇதா கீல ஸஹீஹுன் ஃபஹாதா மஅனாஹு, ஸஹீஹ் என்று சொன்னா இதுதான் அர்த்தம். ஃபஇதா கால கைரு ஸஹீஹ், ஸஹீஹ் இல்ல என்று சொன்னா லம் யஸிஹ இஸ்னாதுஹு, அதனுடைய அறிவிப்பாளர் தொடர் ஸஹீஹ் இல்லைன்னு அர்த்தம். இது எதை விளங்கப்படுத்துறாங்க? தூக்கி வீசுங்க வச்சுக்கங்கடா சொல்ல வராங்க. அடே சஹீஹை எப்படி புரிஞ்சுகொள்றது, லஈஃப் எப்படி புரிஞ்சுகொள்றது? அறிவிப்பாளர் தொடர் சஹீஹா வந்தா 100% ஏற்றுக்கொள்ளாட்டியும் சஹீஹ் தான். ஹதீஸ் சஹீஹ் இல்லைன்னு வந்தா நீங்க 100% ஏற்றுக்கொண்டாலும் பலவீனம் தான் சொல்ல வராங்க. இதை கூட புரிஞ்சு கொள்ளாத அளவுக்கு அந்த அறிஞர் கூற்று எதுக்கு தெரியுமா வைக்கார்? பார்த்தீங்களா, தத்ரீபு ராவிலேயே சொல்லிட்டாரு 100% இல்லை, எனவே நாங்கள் தூக்கி வீசுவோம். நஊது பில்லாஹ். அடுத்த கட்டம் அவங்க சஹீஹ்ன்றதுக்கும் அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. தத்ரீபு ராவி அதிலே 141வது பக்கத்தில் ஃபஇதா காலு ஸஹீஹுன் முத்தஃபக்குன் அலைஹி. இப்போ உங்களுக்கு விளங்கிடும் சஹீஹ்னா என்ன அர்த்தம் உண்டு. சஹீஹ் முத்தஃபக்குன் அலைஹி என்று சொன்னால் அவ் முத்தஃபக்குன் அலா சிஹ்ஹதிஹி, இது சஹீஹானதுன்றதுல புகாரி முஸ்லிம் 2 பேரும் உடன்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் என்ன தெரியுமா? ஃபமுராதுஹும் இத்திஃபாக்கு ஷைஹைன், புகாரி முஸ்லிம் 2 பேரும் இந்த ஹதீஸ் சஹீஹ்னு முடிவெடுத்துட்டாங்க. சஹீஹ்னு மட்டும் சொன்னா ஒன்றோ புகாரி முடிவெடுத்திருப்பாங்க அல்லது முஸ்லிமா மட்டும் முடிவெடுத்திருப்பாங்க. ஆனாலும் நாங்கள் என்ன செய்வோம்? ஏற்றுக்கொள்ளும். இதான் பேசிக். பிஜே மாதிரி மறுப்போம்னு சொல்லல, முத்தஃபக்குன்னு சொல்லிட்டா 2 பேரும் என்ன செஞ்சிட்டாங்க? சஹீஹ்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு மிக தெளிவாக சொல்லிட்டு சொல்றாங்க. முத்தஃபக்குன் அலைஹின்னு சொல்லப்பட்டால் ஃபஹுவ மக்தூஉம் பிஸிஹ்ஹதிஹி, அது உறுதியானது. வ அல் இல்முல் கத்இ ஹாசிலுன் ஃபீஹி, அதுல குர்ஆன் வசனம் மாதிரி என்ன உறுதியாவிரும். எதுக்கு சொல்ல வராங்க? ஹதீஸை தூக்கி வீசுறதுக்காக சொல்ல வராங்க. இன்னைக்கு நீங்க புகாரி இமாம் 2 பேரும் முத்தஃபக்குன் அலைஹின்னு சொல்ல எத்தனையோ ஹதீஸ் தூக்கி வீசிட்டீங்களே. சூனியம் செய்யப்பட்ட ஹதீஸ் முத்தஃபக்குன் அலைஹி, ரசூலுல்லாஹ் அந்த பெண்மணியை திருமணம் முடிச்சாங்கன்னு வருது, காட்டு பங்களா ஹதீஸ் சொன்னாரே, நஊது பில்லாஹ். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ், அஜ்வா ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ் முத்தஃபக்குன் அலைஹி. முத்தஃபக்குன்னு ஏகப்பட்ட ஹதீஸை தூக்கி வீசிட்டு தத்ரீபு ராவியை கொண்டு வைக்கிறார், ஹதீஸை தூக்கி வீசணுன்றார். அவர் சொன்னார் சஹீஹ் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் என்ன முத்தஃபக்குன் அலைஹின்னு சொன்னால் உறுதியில உறுதி, சஹீஹ்ண்டா கொஞ்சம் என்ன உறுதிக்கிறோம், அதுக்காக தூக்கி வீச மாட்டோம், எடுத்துக்கொள்வோன்னு தான் சொன்னாங்க. எனவே அன்பார்ந்தவர்களே, பிஜே சொல்வது போன்று இந்த அறிஞர்கள் யாரும் ஹதீஸுகளை தூக்கி வீச வேண்டும் என்று சொல்லவில்லை என்கிற பாடத்தை நானும் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அடுத்த பகுதி இருக்குது. ஹதீஸுகள் முரண்பட்டா
அதை எப்படி எடுக்கணும், தண்ணி ஒரு பாடம் இன்ஷா அல்லாஹ். அதில் பிஜே படிக்க வேண்டிய சில செய்திகள் இருக்குது, அறிஞர்கள் மீது அவர் சொல்கிற சில பொய்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எங்களோட அடுத்த கட்ட பாடமாக அதை நாங்கள் படிப்போம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய பாடத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு பண்ணுறேன். என்னென்னா, நாங்கள் இந்த விமர்சனத்தில் முஸ்லிம் இமாம் மீது ஒரு படுதூறு சொன்னார். என்ன, அபு வாயில் அவங்களோட ஹதீஸை கொண்டார் தானே, அபு வாயில் அவங்களோட ஹதீஸை கொண்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னு சொன்னா, பாத்தீங்களா அபு வாயில் புலுகி இருக்கிறார், அவரோட செய்தியை கொண்டாருண்டு. அதுல அறிவிப்பாளர்களுடைய குறைகளை வெளிப்படுத்தணும்ன்ற இதுல முதலாவது அறிஞருடைய கூற்றா கொண்டாங்க. சமிஅத்து அலி இப்னு ஷகீக், அலி இப்னு ஷகீக்ன்றவங்க சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ஹதீஸ் கலை மேதை என்ன சொல்றாங்க, யகூலு அலா ருஊசின் நாஸ், மனிதர்கள் எல்லாம் ஒன்று கூடி இருந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொன்னாங்க, தஉ ஹதீஸ் அம்ர் இப்னு சாபித்தின், அம்ர் இப்னு சாபித் அறிவிப்பு செஞ்ச அந்த ஹதீஸை எடுக்காதீங்க. அம்ர் இப்னு சாபித் சொன்னா அவர் ஹதீஸ் எடுக்காதீங்க. காரணம் என்ன தெரியுமா, ஃபஇன்னஹு கான யசுப்பு ஸலஃப, ஏனென்றால் அவர் சலஃப் அறிஞர்களுக்கு ஏசியவர். எனவே அவருடைய ஹதீஸ் அறிவிப்பு செய்யாதீங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பிஜேயை நேசிக்கிறோம் என்ற போர்வையில் கண்ணை மூடி பின்பற்றுகின்ற உறவுகளே, இந்த உத்தமர்களுடைய கருத்தை வைத்து சொல்கிறேன். சஹாபாக்களிலே குறை காணுகின்ற தாபியங்களிலே, தபஉ தாபியங்களிலே என்ன சொல்ற, அவங்க சஹாபாக்கள் பொய் சொல்ல மாட்டாங்க, தாபியங்கள் தபஉ தாபியங்கள் என்ன செய்யலாம், பொய் சொல்லலாம். அந்த உத்தமர்கள்ல பழி சொல்கிறாரே. அபு வாயில் நல்ல மனிதர் சனத கொண்ட புகாரி, அபு வாயில் புலுகண்ட செய்தியை கொண்டிருக்கிறார், முஸ்லிமும் கொண்டிருக்கிறார் என்று சொல்றாரே. இப்படி சலஃபுகளில் நல்ல மனிதர்களில் குறை சொல்லுகின்ற இந்த பிஜே மார்க்கம் பேச தகுதியற்றவர். சஹாபாக்கள் இருந்தால் வேணும்னு தப்பு செய்ய மாட்டாங்க. அடுத்தடுத்த ஆளுகளாக இருந்தால் பொய்யா கூட என்ன செய்யலாம், இல்லாதவர்கள்லாம் சொல்லலாம். இந்த ஒரு வாய்ப்பு உள்ளது ஹதீஸில். இப்னு மசூத் செத்த பிறகு எழுப்பப்பட்டாரான்னு கேட்குறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, அப்போ செத்து போய் பொழைச்சி வந்தாரான்னு கேட்குறாரு. இந்த அபு வாயில் புழுகி இருக்கிறார், நல்லா தெரியுதா இல்லையா? அது யார், அப்துல்லா இப்னு அப்துல் ரஹ்மான், அவர் நல்ல ஆள், அபுனு நல்ல ஆள், அல்லா நல்ல ஆள், அபு வாயில் நல்ல ஆள், அதனால செய்தி நல்லது. அப்போ இவர் நல்லா பொய் சொல்லியிருக்காரு, விளங்குதுங்க, பொய்யா தானே சொல்லியிருக்காரு. இப்போ நம்பகமானவர் என்று புகாரி கருதுகிறார். யாரை நீங்கள் புகாரி சொன்னால் அவர் கரெக்டாக இட போட்டுருவார், அதானே சொல்ல வர்றீங்க. முஸ்லீமும் கருதுகிறார். அப்போ யாரை பற்றி கருதுகிறாரு, செத்து போன இப்னு மசூதை பார்த்தேன்னு சொன்னார்ல, செத்து போனவரை 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவர் இன்னைக்கு பார்த்தேன்னு சொன்னார்ல ஒரு ஆள், அவர் இதெல்லாம் புகாரியில் அபு வாயில் என்பவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களாக புகாரியில் இருக்கிறது. இவருடைய ஹதீஸ் அறிவிக்கலாமா? நல்லா தெரியலைங்க. இல்லை செத்து போனால பார்த்தேன்னு நீங்கள் அவரை உண்மையாளர் ஒத்துக்குருவீங்களா? அப்போ ஹதீஸுடைய தரம் இப்படி தான், ஹதீஸ் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். அப்போ அறிவிப்பாளர் அப்படின்னா இது எது கரெக்ட்? இப்போ இது அதனால் ஹதீஸுங்கிறதுல வருது. ஹதீஸுன்றாலேயே அதில் சில தனி நபர்கள் அறிவிக்கிறாங்க. சஹாபாக்கள் பிழை இல்லாமல் இருந்தால் கூட அதுக்கு பிந்தி வந்தவங்க முன்ன பின்ன சொல்லியிருக்கலாம். நம்ம இடப்பொருளை தப்பாக இட போட்டிருப்போம். இந்த அபு வாயில் நல்ல ஆள்னு இட போட்டிருக்கிறாரு. அபு வாயில் துணிஞ்சு போய் சொன்னார்னு முஸ்லீமில் வருகிறது. அவர் நல்ல அறிவிப்பாளர்னு புகாரியில் கொண்டு வந்திருக்காருன்னா இப்படிலாம் செய்வாங்க. இதெல்லாம் நம்ம மேற்றை தான் பார்க்கணும். எனவே நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வாதத்துக்கு கீழாலையும் அறிஞர்களுடைய கூற்றுக்கள் படி, எந்த அறிஞர்கள், ஹதீஸ் கலை மேதைகள், வல்லுநர்களுடைய கூற்றுப்படி பிஜே இந்த நூற்றாண்டில், இந்த தசாப்தத்தில் மார்க்கம் பேச தகுதியற்ற ஒரு வழிகேடர், ஒரு பொய்யர், அறிஞர்கள் மீது படுதூறு சொல்லக்கூடியவர், ஹதீஸுகளில் இல்லாததையெல்லாம் ஹதீஸாக சித்தரித்து காட்டுபவர். எனவே இப்படிப்பட்ட பிஜேயை விட்டு நாங்கள் ஒதுங்கி கல்லணும். அவர் நேர்வழி கிடைக்கிறதுக்கான முயற்சிகள் என்ன செய்யணும் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் முரண்படக்கூடிய செய்திகளுக்கு முன்னால் நல்ல மனிதர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்ன்ற பாடத்தை அடுத்த வகுப்பில் நாங்கள் பார்ப்போம். வல்லவன் ரஹ்மான் சத்தியத்தை விளங்கி எடுத்து நடக்கிற மனிதர்களாகவும், அசத்தியத்தை விளங்கி ஒதுங்கி நடப்பதோடு அதை அசத்தியம் என்று தெளிவுபடுத்துகிற மக்களாகவும் எங்கள் அனைவரையும் வாழச் செய்து மரணிக்கச் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.